சாந்தி சிஸ்டர், குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், குஷியா இருக்கேன். இன்னைக்கு நம்ம வந்து திருக்குரான் 2வது சாப்டர்ல 121 இருந்து பார்க்க போறோம். அதை ஓகே படிங்க. பிரதர். நாம் யாருக்கு வேதத்தை கொடுத்தோமே அத்தகையோர் அவர்கள் அதை ஓத வேண்டிய முறைப்படி ஓதி வருகிறார்கள். அவர்கள்தான் இதை அல்லாவின் வேதமென விசுவாசிப்பார்கள். மேலும் அவர்களில் எவர் இதனை நிராகரிக்கின்றாரோ அத்தகையோர்தாம் நஷ்டவாளர்கள். இஸ்ராயேலின் மக்களே, இல்ல ஒரு ஏதாவது பார்க்கலாம். நம்ம வழக்கமா என்ன பண்ணுவோம்னா, இறைவனுடைய ஞானம் பிரம்மகுமாரிகள் மூலமாக அல்லாவே நேரடியா வந்து கொடுக்கிற ஞானத்தை சொல்லுவோம். பட் அது வந்து இதனால வந்து இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்றதோ மொத்தமாக சொல்லாம விட்டுறது வந்து நிறைய பேர் மனதை வந்து ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தும். ஸோ அதனால நம்ம வந்து இப்ப இதுல இருக்கிற அர்த்தத்தை மட்டும்தான் சொல்ல போறோம். ஆரம்பத்துல கடைசி ஒரு 5 நிமிஷம் வேணும்னா பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுள் கொடுக்கிற நேரடி ஞானம் இதுலயே பொருந்தும். ஸோ அதை வந்து சும்மா கடைசி 5 நிமிஷம், ஸோ அதை பார்க்க பிடிக்காதவங்க விட்டுடலாம். ஸோ அது வரைக்கும் உள்ளதை மட்டும் பாருங்க. சரி, 121 வந்து இந்த குரான் படி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு பைபிளாக இருக்கட்டும், குரானாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இப்ராஹிமா இருக்கட்டும், எல்லாருமே சொல்லும் பொழுது அவங்கள வந்து எதிர்த்தார்கள் எப்பவுமே. இப்போ நம்ம சொல்லும்போதும் எதிர்க்க தான் செய்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி அதுக்கு முந்தைய நம்பிக்கை கொண்டவர்கள் கண்டிப்பாக எதிர்ப்பாங்க. அந்த மாதிரி எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க, விசுவாசிக்கிறவங்களும் இருப்பாங்க. விசுவாசிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. குறிப்பாக முகமது நபி மூலமாக ஜிப்ரேல் ஆத்மா இதை சொல்லும்போது ஒரு முஸ்லீம் ஆத்மா கூட பூமியில் கிடையாது, எல்லாமே மேலே தான் இருக்குது. ஸோ யாருமே ஏற்றுக்கலன்றது தான் உண்மை. இங்கே கொஞ்சமாவது ஏற்றுக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அங்கே யாருமே, ஏன்னா எல்லா ஆத்மாவும் அதுக்கப்புறம் தான் மேலே இருந்தே கீழே வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் கடவுளோட பரந்தாமத்தில் தான் இருக்கும். ஸோ அதுதான் முக்கியமான காரணம். 400-500 வருடம் கழிச்சு தான் அந்த மதங்கள், பைபிளா இருக்கட்டும், குரான் ஆகட்டும், அந்த தர்மஸ்தாபகர் இறந்து 400-500 வருடம் கழிச்சு தான் உருவாக்கவே செய்வாங்க. ஏன்னா அதை கேட்கறதுக்கு இங்க யாரும் கிடையாது. அதுக்கு பிறகுதான் அது உருவாக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ யாருக்கிட்ட எல்லாம் சொன்னாங்களோ அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வாய் வழி அதுல நிறைய மாறிடும். ஸோ அவங்க சொல்றதுலே வந்து இறைவனுடைய வழி ஃபுல்லா இருக்காது. அது இல்லாம மற்றவர்கள் ஒரு 4 வாய் தாண்டி வந்துச்சுன்னா என்ன ஆகும்? அது 4 ஜென்ரேஷன் தாண்டி வந்தா என்ன ஆகும்? அதுல நிறைய கலப்படம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது வந்து நாம அதுக்கு அடுத்ததா எடுத்துக்கலாம். அந்த குரான் வரும்பொழுது நடக்கும் பொழுது பார்த்தீங்க வேணா எடுத்துக்கலாம். ஏற்றுக்கொள்பவர்கள் அதுல ஜிப்ரேல் ஆத்மா எப்படி சொல்லிச்சோ அதே மாதிரியே பண்ணுவாங்க. குரான் தான் உண்மையான வேதம், கடவுள்கிட்ட இருந்து வந்தது அப்படின்னு விசுவாசம் கொள்வாங்க. ஆனா அதை நிராகரிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தான் நஷ்டம் அப்படின்னு சொல்ற. நிராகரிக்கிறவங்க நஷ்டத்தை அடையிறாங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல இருக்கிறத நேரடியா நம்ம சொல்றோம். ஸோ இதுக்கு பெருசா விளக்கம் கொடுக்க தேவையில்லைன்றதுனால தான் நம்ம இறைவனுடைய விளக்கம் கொடுத்தோம். பட் இதுல இருக்கும்போது ஃபுல்லாவே புரியுற மாதிரி தான் இருக்குது இல்லையா? அல்லாவுடைய குரானை ஏத்துக்கிறவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க எப்படி ஓத சொல்லி இருக்கிறாங்க எல்லாமே, அந்த 5 வேளை தொழுகையில இருந்து எல்லாமே பண்ணுவாங்க. நிராகரிக்கிறவங்க வந்து நஷ்டம் அடைவாங்க அப்படிங்கிறது வந்து சொர்க்கத்துக்கு வராம போயிடுவாங்க, நரகத்துக்கு போயிடுவாங்க அப்படிங்கிறது தான். ஏத்துக்கிட்டே வந்து ஃபாலோ பண்ணாம இருப்பாங்க. முஸ்லிம்ஸ் எல்லாரும் 5 வேளை தொழுகை பண்றது கிடையாது, எல்லோரும் குரான்ல இருக்கிற மாதிரியே நடந்துக்கிறது கிடையாது. ஸோ அவங்களுக்கு குரான் சொல்றது என்னன்னா, கொஞ்ச நேரம் உன்னை சொர்க்கத்துல வச்சு சுகத்தை கொடுத்துட்டு அப்படியே நரகத்துக்கு அனுப்பிடுவேன் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ நம்ம போக போக அது வரும். சரி, ஓகே சிஸ்டர், அடுத்தது படிங்க. இஸ்ராயேலின் மக்களே, நான் உங்களுக்கு அளித்திருக்கும் என் அருட்கொடையையும் அகிலத்தாரை விட உங்களை நிச்சயமாக நான் மேன்மையாக்கி வைத்திருந்ததையும் நினைவு கூறுங்கள். இன்னும் இது வந்து இஸ்ரவேல் மக்கள் கிட்ட மட்டும் பேசுறதுதான் பைபிள்ன்றது, குரான்ன்றது இல்லையா? எல்லாருக்கும் கிடையாது. அதான் நம்ம சொல்றோம், இது வந்து முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் குரான். அது நிறைய பேர் இல்ல உலகத்துல உள்ள எல்லாருக்கும். அப்ப எதுக்கு மற்றவர்கள் விளக்கம் கொடுத்தா உங்களுக்கு கோபம் வருது? உங்களுக்கு அதுக்கு அத்தாரிட்டி கிடையாது. 8 வருஷம் படிச்சவங்க தான் சொல்லணும்.
அப்ப உங்களுக்கு தெரியுது அது அவங்க தான் சொல்ல முடியும், இது அவங்களுக்கான வேதம். ஸோ அதை Yes, அப்ப brother. அவங்க சொல்றதுலயே அதுல முரண்பாடு வருதுன்றதை அவங்களால புரிஞ்சுக்க முடியல. ஸோ இது வந்து இஸ்ரவேல் மக்களுக்காக சொல்லப்பட்டதுன்றது குரான் படி நம்ம இப்ப வரும், கடைசியில அதை உண்மை என்னன்னு சொல்றோம். ஸோ இஸ்ரவேல் மக்கள் கிட்ட சொல்றாங்க, நான் உங்களுக்கு கொடுத்த அருட்கொடையை நினைச்சு பாருங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இஸ்ரவேல் மக்களுக்கு வந்து அது என்னன்னா, எகிப்துல இருந்து அழைச்சிட்டு வருவாங்க, அடிமையா இருப்பாங்க. அந்த அடிமைகளை வந்து கடவுள் மோசஸ் மூலமாக அழைச்சிட்டு வர சொல்லுவார். அப்ப அழைச்சிட்டு வர வழியில நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் வரும், நான் எப்படி நம்புறது, உன்கிட்ட மட்டும்தான் வந்து கடவுள் பேசுவாரா, எங்க கிட்ட எல்லாம் பேச மாட்டாரா, இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கடவுள் சில அற்புதங்களை காட்டுவார். பாறையில இருந்து தண்ணி வர வைப்பாரு. கற்பனைக்கு எட்டாத விஷயமா இருக்கும் இல்லையா, பாறைய இப்படி குச்சால அடிச்ச உடனே அதுல இருந்து தண்ணி வரும். இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு பக்கம் இப்படி நடக்கும், இன்னொரு பக்கம் என்னன்னா, மோசஸ் கிட்ட வந்து சண்டைக்கு வருவாங்க. ஏய், உன்கிட்ட கடவுள் வர்றத உண்மையா இருந்தா இப்பவே பூமி பொழந்து நான் உள்ள போறேன்டா, அப்படி இருக்கட்டும்டானாலும் டமால் பூமி பழக்கம் உள்ள போயிடும். சரி, ஓகே, இதை கடைசியில ஞாபகப்படுத்துங்க. இறைவனுடைய உண்மையான ஞானம் சொல்லும்போது நம்ம இதோடைய ரகசியத்தை சொல்றோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்படி கலந்து இருக்கும். அடுத்தது அந்த ரெட் சி, அது வழியாக பார்வோன் மகாராஜா துரத்திட்டே வருவான். அவங்க ஆட்களை எல்லாம் மோசஸ் அழிச்சிட்டு போனா விட்டுருவார், அவரு துரத்திட்டு வருவார் கொலை பண்றதுக்காக. அப்ப என்ன ஆகுன்னா, அந்த செங்கடல் வந்து அப்படியே பிரியும் ரெண்டா. அப்ப இவங்க போயிடுவாங்க. சரி, வழிதான் இருக்குதுன்ட்டு பார்வோன் ராஜாவும் போவார், கடல் மூடிக்கும். ஸோ இப்படி இது வந்து நிஜத்தில் நடந்தது கிடையாது, சொன்னா நம்ப மாட்டாங்க, அதனால அதை அப்படியே சொல்லிட்டு வரும். ஸோ இதெல்லாம் ஒரு அற்புதங்கள், இதை நீங்க நினைச்சு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மற்றவர்களை விட உங்களை மேன்மையாக்கி வைத்திருந்தோம். ஏன்னா அதுல பாத்தீங்கன்னாலே கடவுள் பார்ஷியாலிட்டி பாக்குற மாதிரியே தான் இருக்கும். இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டுமே ஆதரவாகவும் மற்றவர்களுக்கெல்லாம் பாதகமாகவும் நடந்துக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அது புதுசா படிக்கிறவங்களுக்கு வந்து என்ன இது இப்படி இருக்குது அப்படின்னு தோணும். ஸோ அதுதான் சொல்றாரு, அப்ப உங்களை மட்டும் நான் மேன்மையாக்கி வச்சிருக்கேன். ஆனா அதுக்கு பின்னாடி ஆழமான ரகசியம் இருக்குது. பட் அப்படியே நீங்க கதையை படிக்கும்போது கடவுள் பார்ஷியாலிட்டி பாக்குற ஒரு மாதிரி தான் இருக்கும். அப்ப நான் எல்லாரையும் விட உங்களுக்கு வந்து சலுகை கொடுத்து வச்சிருந்ததை நினைவு சொல்லுங்க. அப்பதான் நிறைய பேர் நாஸ்திகர்கள்லாம் கேட்பாங்க, இது ஒரு கடவுளா, மனுஷன்தான் தனக்கு பிடிச்சவனுக்கு செய்வான் எப்படி அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி ரகசியம் இருக்கு, அதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு ஞாபகப்படுத்த சொல்றாரு அப்படின்னா, என் வழியை விட்டு பின்னாடி சாத்தான் வந்து பிடிச்சி இழுக்கும். அது எல்லா மதத்துக்கும் பொருந்தும் இல்லையா? அப்ப நான் உனக்கு இவ்வளவு கொடுத்தனே, இதை மறந்துட்டு போறியா அப்படின்னு ஞாபகப்படுத்துங்க அப்படின்னு சொல்றதுதான் அது. அடுத்தது சொல்லுங்க சிஸ்டர். இன்னும் ஒரு நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அந்நாளில் எந்த ஓர் ஆத்மாவும் எந்த ஓர் ஆத்மாவிற்கும் எவ்வித பலனும் அளிக்காது. பாவங்களுக்கு பரிகாரமாக எந்தவித நஷ்ட ஈட்டையும் அதனிடமிருந்து அங்கீகரிக்கப்படவும் மாட்டாது. யாருடைய பரிந்துரையும் அதற்கு பலனளிக்காது. அவர்களோ எவராலும் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள். இது ஆக்சுவலா ஏற்கனவே குரான்ல நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ ரிப்பீட் ஆகும். பைபிள்ல பார்த்தீங்கன்னா கதையே ரிப்பீட் ஆகும், பேரை மட்டும் மாற்றி ரிப்பீட் ஆகும். இங்கே அது மாதிரி சில விஷயங்கள் வந்து ரிப்பீட் ஆகுது. ரிப்பீட் ஆகுது அப்படின்னாலே அதுல வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்து ஒரு ரகசியம் இருக்குதுன்றத புரிஞ்சுக்கணும். ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப சொல்றாங்கன்னா அதுல ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது, நமக்கு புரிஞ்ச ரகசியம் கிடையாது, அது வேற ஒரு ரகசியம் அப்படிங்கிறதுக்கு தான் அது சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா கடவுள் அன்பானவர்னு சொல்லிட்டு இப்ப இந்த இடத்துல வந்து கடவுள் பயமுறுத்துற மாதிரி வருது இல்லையா? அந்த நாளுக்கு பயப்படுவங்க, அந்த நேரம் உங்க கூட இருக்கிறவன் எவனும் உங்களை பாதுகாக்க முடியாது இல்லையா? இப்ப வந்து முஸ்லிம்கள்ல நிறைய பேர் வந்து தவறான காரியங்கள் செய்யறாங்க, நிறைய காரியங்கள். இந்த நகை கடத்துறது, அந்த வெளிநாட்டுல இருந்து அவங்க வராங்களே, ஸோ அதுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கிறாங்க. இதெல்லாம் ஆக்சுவலா குரானுக்கு எதிரான விஷயங்கள். ஸோ எதிரான விஷயங்கள் தான் பண்றாங்க. ஆனா இது மாதிரி கடத்துறாங்க அப்படின்னா கும்பலா சேர்ந்து தான் கடத்துவாங்க. ஆனா தண்டனை கிடைக்கும் போது அந்த கும்பல்ல வந்தவன் உன்னை காப்பாத்துவானா? அததான் இறைவன் சொல்றான். அதுதான் கேட்கிறேன். அப்ப நீ மீற அப்படின்னா அந்த நேரம் நீ தலைகீழ நின்னாலும், இந்து மதத்துல சொல்லுவாங்க சாகும்போது சங்கரனாலும் ஒன்னும் நடக்காது. அந்த நேரம் வந்து கதறுவாங்க தான். இப்ப உதாரணத்துக்கு வந்து ஒரு நாட்டுல வந்து ஏரோப்ளேன்ல மேல போகும் பொழுதே தீ பிடிச்சிக்குது.
அது முஸ்லிம்கள் மட்டுமே இருக்கிறாங்க. அது ஏதோ முஸ்லிம் நாடுல இருக்கு. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு கத்துறாங்க. ஸோ அங்க மேல கத்தும்போது இல்ல இது வரைக்கும் செய்த பாவம் எல்லாம் வந்து தண்டனை தப்பிக்க முடியாது. இப்போ சிரியால வந்து நிலநடுக்கம் வந்துச்சு. அப்ப அவங்க என்ன பாவம் பண்ணாங்கன்னா 10 வருடமாக வன்முறை தான் அரசாங்கத்துக்கு எதிராக. அங்க நடக்கிறதே முஸ்லிம் ஆட்சி தான். பட் இங்க கடவுள் சொல்றது என்ன அப்படின்னா, ஈசா நபியை ஏத்துக்காதவன் முஸ்லிமே கிடையாதுன்னு நிறைய பேர் கமெண்ட் போடுவாங்க. ஈசா நபியை ஏத்துக்கிறதுனா என்ன அர்த்தம்? இயேசு ஒரு நபின்னு ஏத்துக்கிறதா அல்லது அவர் சொல்றதை ஃபாலோ பண்றதா? இல்ல அவர் சொல்றதை ஃபாலோ பண்ணாதான் நீங்க ஏத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். சும்மா அவர் நபின்னு ஏத்துக்கிறது, அல்லாஹ்வை கடவுள்னு ஏத்துக்கிறது, அவர் சொல்றதை எல்லாமே கேட்கறது கிடையாதுன்னா என்ன அர்த்தம்? அப்ப அவர் சொல்றது ஒரு கண்ணத்தை அறிந்தா இன்னொரு கண்ணத்தை காட்டு. தோல்ல இருக்கிற ட்ரெஸ் கேட்டா இடுப்புல இருக்கிறதையும் கைட்டி கொடுத்துட்டு போ. உன்னுடைய பகைக்கிறவனையும் நேசி. இதை யாராவது ஏத்துக்கிட்டாங்கன்னா, பாலஸ்தீன் வந்து இஸ்ரேல்ல வந்து அதிரடியா இறங்கி பெண்கள் எல்லாம் கேவலமா அழிச்சிட்டு போய் வீடு பூந்து கொலை பண்ணது, இதை ஆதரிப்பாங்களா? ஆனா எல்லா முஸ்லிம்களும் வி சப்போர்ட் பாலஸ்தீன் போட்டாங்க. அப்ப எப்படி நீங்க ஈசா நபியை ஏத்துக்கிறீங்க? என்ன அர்த்தத்துல ஏத்துக்கிறேன்னு சொல்றீங்க? அவங்க சொல்ற எதையுமே ஏத்துக்கிறது கிடையாது. அப்ப உலகத்திற்கான மதம் முஸ்லிம் மதம் அப்படின்னு சாரி இந்த குரான் அப்படின்னா, அப்ப குரான்ல இருக்கிறபடி தானே நடக்கணும். ஏன் இவங்களுக்கு மட்டும் நீங்க பார்ஷாலிட்டி பாக்குறீங்க? அது இருக்குது இல்ல. அப்ப கடவுள் சொல்ற வழிபடி நடக்கணும் இல்ல. அதுதான் சொல்றாரு. இப்ப நீ கூட்டா பண்ணலாம், ஆனா கடைசியில யாரும் உன்னை பாதுகாக்க மாட்டான். அதுதான் சொல்ல வந்தேன். சிரியால வந்து நிலநடுக்கம் வந்து ஃபுல்லா காலி ஆயிடுச்சு. சிரியா துருக்கி துருக்கியும் பாதிப்பு ஆயிடுச்சு. பட் சிரியா தான் ரொம்ப மோசம். துருக்கிக்கு உதவி பண்ண எல்லாரும் வந்தாங்க. ஏன்னா அது வந்து ரோடு எல்லாம் இருந்துச்சு. இங்க உள்நாட்டு கலவரம் சிரியாலனால ரோடெல்லாம் கூட கிடையாது. ஸோ அவ்வளவு அப்ப அதுக்கு அப்ப மக்கள் வந்து பாருங்க பார்ஷாலிட்டி பாக்குறாங்க உலக நாடுகள் கூட அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா வர முடியல, உள்ளே வர முடியல. அரசாங்கமே உள்ள வர விடல. ஏன்னா மக்கள் தானே என்ன எதிர்க்கிறாங்க, சாவட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க. சோ அப்ப வந்து துடிச்சு பிரயோஜனம் கிடையாது இல்லையா? கடவுள் சொன்னதை நம்ம ஃபாலோ பண்ணுமா, சொல்றத ஃபாலோ பண்ணுமா இல்லையா? இப்ப இந்துக்கள் வந்து இந்த மந்திரம் கந்த சஷ்டி கவசம் சொல்ற மாதிரி தொழுகையில கண்ணை மூடிட்டு அரபு மொழியில சொல்றத ஓதுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. சொல்றத ஃபாலோ பண்றோமா, அதுதான் அங்க முக்கியமான விஷயமே. அதை ஃபாலோ பண்ணல, பாவம் பண்றீங்கன்னா தண்டனை கிடைக்கும் பொழுது அந்த நேரம் யாரும் உங்களுக்காக சப்போர்ட் எல்லாம் பண்ண முடியாது. கடவுள் அதெல்லாம் ஏத்துக்க மாட்டார். முதல்ல உன்னுடைய குற்றத்தை நீ பாருன்னு காட்டுவார். சோ அப்ப அதான் சொல்றாரு, மற்றவங்களுடைய பரிந்துரை ஏற்கப்பட மாட்டாது. நஷ்ட ஈடா ஏதாவது கொடுக்க முடியுமா? ஆட்டை பலி கொடுத்துட்டா கடவுள் மன்னிச்சுடுவாரா? மாட்டை பலி கொடுத்துட்டா கடவுள் மன்னிப்பாரா? ஒட்டகத்தை பலி கொடுத்தா மன்னிப்பாரா? அதுக்கும் சேர்த்துதான் தண்டனை கொடுப்பேன். நீ பாவம் செஞ்சுட்டு அதையும் புடிச்சிட்டு கொலை பண்ணிட்டு இருக்கிற இல்லையா? அது இந்து மதத்திலயும் இருக்குது. இங்கேயும் கடா பலி கொடுப்பாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க, உப்பு பரிகாரம் பண்ணுவாங்க, மிளகா கொடுப்பாங்க. எது பண்ணாலும் செஞ்ச பாவத்துக்கான தண்டனை கண்டிப்பாக உனக்கு வந்தே சேரும். ஆனா நீ மனம் வருந்தி மாறிட்டனா தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் கிறிஸ்தவ மதத்துல பாவ மன்னிப்புன்னு சொல்றது. ஆனா பாவ மன்னிப்பு கேட்டுட்டு நீ தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தனா இப்ப யாரு ஏமாத்துற? கடவுளே ஏமாத்துறியா? அததான் கடவுள் சொல்றாரு, இதனால நஷ்டம் எனக்கு இல்ல உனக்கு தான். கடைசியில உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது, அவங்களுக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. ஸோ இப்ப சுர்ஜித்னு ஒரு குழந்தை இதுக்குள்ள போச்சு, அது பேர் என்ன, ஆழ்துளை கிணறுல கொரோனாவுக்கு முன்னாடி நடந்துச்சு. ஒரு குழந்தை தமிழ்நாடு ஃபுல்லா அதை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணிச்சு. அப்ப தமிழ்நாடு அரசாங்கமே எவ்வளவு முடியுமோ அவ்வளவும் செலவு பண்ணி என்னென்னமோ இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் யூஸ் பண்ணாங்க. கடைசியில எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தாங்க, தமிழ்நாடே பார்த்துட்டு இருந்துச்சு, காப்பாற்ற முடியல இல்ல. ஸோ இந்த மாதிரி தான் கடைசி நேரம் ஆகும். ஸோ அது ஒரு குழந்தை நாடாகவே பாருங்க, உக்ரைனு பாலஸ்தீனு யாரு எல்லாம் சப்போர்ட் பண்ணாலும் என்ன பண்ண முடியும்? மிஞ்சி போனா சப்போர்ட் பண்ண முடியும், அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது அப்படிங்கறத கடவுள் சொல்றாரு. ஒரு விஷயம், அதாவது இந்த உலகத்துல எந்த மூலையில யாருக்கு எப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்பட்டாலுமே நம்ம இப்போ சிச்சுவேஷனை பாக்குறோம், அந்த ஆத்மா பாதிக்கப்படுதுன்னு ஃபீல் பண்றோம், ஓகே. பட் பிறவிகள்னு ஒண்ணு இருக்கு, அந்த ஆத்மாவுக்கு கர்மான்னு ஒண்ணு இருக்கு, அதனுடைய பலனை தான் அனுபவிக்கிறாங்கிறத யோசிச்சு பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் விடை கிடைக்கும் இல்லையா?
ஓகே, 124 படிங்க சிஸ்டர். ஓகே பிரதர். இன்னும் இப்ராஹிமை அவருடைய இரட்சகன் பல கட்டளைகளை கொண்டு சோதித்த சமயத்தில் அவற்றை அவர் நிறைவு செய்தார் என்பதையும் நினைவு கூறுங்கள். நிச்சயமாக மனிதர்களுக்கு நான் உம்மை தலைவராக ஆக்குகிறேன் என அல்லாஹ்வாகிய அவன் கூறினான். அதற்கு இப்ராஹிம், என்னுடைய சந்ததியினரிலிருந்தும் தலைவர்களை ஆக்குவாயா என கேட்டார். அதற்கு அவர்களிலுள்ள அநியாயக்காரர்களை என்னுடைய இவ்வாக்குறுதி சாராது என கூறினான். ஓகே. ஸோ இப்ராஹிம், அப்ரஹாம்ட்டு பைபிளில் சொல்லுவாங்க. ஸோ அப்ரஹாமை கடவுள் எப்படியெல்லாம் சோதித்தார் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா, அவருக்கு 100 வயது வரைக்கும் குழந்தை பிறக்காது. அப்ரஹாம் சாரால்னு இருப்பாங்க, அந்த தம்பதிக்கு குழந்தையே பிறக்காது. அதனால அவ என்ன பண்ணுவா, அந்த ஒய்ஃபுடைய வேலைக்காரி, பைபிள் படி அது வேலைக்காரி, இங்க 2வது பொண்டாட்டின்றுவாங்க. ஸோ அவங்களோட குழந்தை பெற்றுக்கோன்னு சொல்லுவாங்க. ஸோ இது மகாபாரதத்துலையும் இதே மாதிரியே வரும். அப்ப அந்த குழந்தை பிறந்துடும். அடுத்தது 100 வருடம் அதாவது 100 வயதுக்கு பிறகு ஒரு தேவதூதன் மூலமாக இது அசரீரி கேட்கும், இந்த மாதிரி உங்களுக்கு குழந்தை பிறக்கும்ட்டு. அவ சிரிப்பா, இனிமேல்ட்டு எப்படா எனக்கு குழந்தை பிறக்கும் 100 வயசுக்கு மேல அப்படின்னும். ஆனா பிரெக்னென்ட் ஆயிடுவோம். ஸோ குழந்தை பிறக்கும். இப்ப இந்த குழந்தை பிறந்த உடனே என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ நான் இப்ப சொல்றது பைபிளை வச்சு சொல்றேன். குரான்ல அது கொஞ்சம் மாற்றம் அடைஞ்சு வரும், அப்படியே மாறி வரும். அவளுடைய மகனுக்கு இவளுடைய மகனுடைய பேரும், இவளுடைய மகனுக்கு அவளுடைய மகனுடைய பேரும் மாறி வந்துடும். அதனால அது மாறும். பட் நீங்க மெசேஜ் மட்டும் கவனம் கொடுங்க, ஏன்னா ரெண்டுத்திலும் ஒரே மெசேஜ் தான் இருக்கும். மெசேஜ் என்ன அப்படின்னா, இவளுடைய சொந்த மகனும் வேலைக்காரியுடைய மகனும் விளையாடும் பொழுது வேலைக்காரியுடைய மகன் இவனை கேலி பண்ணுவான். குழந்தைங்க கேலி பண்ணுவாங்கல்ல எப்பயுமே, அந்த மாதிரி கேலி பண்ணுவான். இன்னொன்னு என்னன்னா, வேலைக்காரிக்கு தான் முதல்ல குழந்தை பிறக்குது. அப்ப அவன் பெரியவன், சின்ன குழந்தைய பார்த்து கேலி பண்ணுவாங்கல்ல. இது சாராளுக்கு என்ன ஆயிடும்னா டென்ஷனை ஏற்படுத்தும். ஒரு வேலைக்காரி மகன் என் மகனை பார்த்து கேலி பண்றான், இவனுக்கா என்னுடைய சொத்து போகணும்? ஏன்னா புருஷனுக்கு தானே பிறந்திருக்கிறான், இவனுக்கா என்னுடைய சொத்து போகணும் அப்படின்ற கட்டுப்புல என்ன பண்ணுவான்னா, அப்ரஹாம்கிட்ட சொல்லி அவளையும் அவளுடைய குழந்தையும் எடுத்துட்டு போய் வெளியில விட்டுட்டு வான்னு சொல்லுவான். இது ஒரு ஆணுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா சரி, இது கிறிஸ்தவ மதப்படி பாத்தீங்கன்னா இது வேலைக்காரி, முஸ்லிம் மதப்படி அது மனைவி, 2வது மனைவி. அப்ப மனைவியை போய் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்கும்? கல்யாணம் பண்ண சொன்னதே இப்ப இவளே விட்டுட்டு வான்னு சொன்னா, இது இன்றைய காலகட்டத்தில் நிறைய இடங்கள்ல நடக்குது. சிலர் குழந்தை பிறக்கலன்ட்டு மனைவியே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கடைசியில என்ன ஆகும்னா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு வரும்போது முதல் மனைவி விட்டு 2வது மனைவி கூட போயிடுவான். ஏன்னா அவதான் இளமையா இருப்பா, அழகா இருப்பா, அவகிட்டதான் மயக்கம் இருக்கும் இல்லையா? அப்ப தானாகவே அவன் என்ன முடிவு எடுப்பான்? தன்னுடைய மயக்கம் யார்கிட்ட இருக்குதோ அவளுக்கு சாதகமா தான் எடுப்பான். முதல் மனைவிக்கு எடுக்க மாட்டான். ஒரு பிரபலமான நடிகருக்குமே இது மாதிரி ஆச்சு. அப்ப அவருமே கிறிஸ்டின் தான் நினைக்கிறேன். ஸோ அப்ப பாத்தீங்கன்னா, ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, அவளை போய் நீ விட்டுட்டு வான்னு சொல்றா. ஜென்ரலா என்ன பண்ணுவான்னா, போடின்ட்டு ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை தான் தள்ளி வைப்பானுங்க, கடைசி ஒய்ஃபை எவனும் தள்ளி வைக்க மாட்டான் இல்லையா? இது கதைப்படி அவ கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி காட்டினா கூட, இது ஜென்ரலா நீங்க எந்த சிச்சுவேஷன் வேணா எடுத்துக்கலாம். அவனா போறான்னு கூட வச்சுக்கோங்க, அவனா கல்யாணம் பண்றான்னு வச்சுக்கோங்க, இது மாதிரி தானே நிறைய நடக்குது. இப்ப முதல் மனைவிக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க யாரும். மனசாட்சி உள்ளவன் கொடுத்தால் கூட 2வது மனைவிக்கு பாதகமா வர மாதிரி பண்ண மாட்டான். முதல் மனைவி பேச்சு கேட்டு 2வது மனைவி டார்ச்சர் பண்ண மாட்டான். ஆனா 2வது மனைவி பேச்சு கேட்டு முதல் மனைவி டார்ச்சர் பண்ணுவான். ஸோ இதுதான் பொதுவாக நடக்கும். இப்ப இவனுக்கு ஒண்ணுமே புரியாது, கடவுள்கிட்ட வேண்டுவான். ஏன்னா இது தப்புன்னு அவனுக்கு தெரியுது. என்னடா இது, தேவைன்னா குழந்தை பெற்றுக்கிறது, இப்ப வெளில போக சொல்றலன்ட்டு. அப்ப அல்லாஹ் கிட்ட வேண்டும் போது அவர் சொல்லுவாரு, உன் முதல் மனைவி சொல்றதை செய்யின்ட்டு. கண்ணை மூடிட்டு செய்வேன், அழைச்சிட்டு போய் ஒரு பாலைவனத்துல போய் விட்டுட்டு வந்துடுவேன். ஒரு எதுவுமே இருக்காது, அங்க தண்ணி கூட கிடைக்காதுன்னு வச்சுக்கலாம். அந்த நேரத்துல ஒரு அற்புதமாக கடவுளுடைய அற்புதத்தினால வந்த ஒரு ஊற்று தான் ஜம்சம்னு இப்ப வரைக்கும் இருக்குது. ஸோ அது ஒரு அற்புதமாக இருக்குது, ஒரு அடையாளமாக இன்றைய வரைக்கும் இருக்குது.
ஸோ இப்ப வந்து லாஜிக்கலா பாத்தீங்கன்னா இவர் பண்ணது தப்பு இல்லையா? மனைவியை விடுறது, இவருக்கு பிறந்த குழந்தைய அனாதையை விடுறது தப்பு. ஆனால் கடவுளுடைய அதுதான் கடவுளுடைய வழி, தனி வழின்றது. அதை புரிஞ்சுக்க முடியாது. அவர் கேட்டது கடவுள் சொல்றது. ஆமா, கடவுள் சொன்னாரு செய்யற. அதே மாதிரி 100 வருடம் கழித்து குழந்தை பிறக்குது இல்லையா? அந்த குழந்தையை திடீர்னு ஒரு நாள் கனவுல வந்து கடவுள் என்ன சொல்லுவாரு, அதை எனக்கு பலி கொடுன்னு. ஸோ பைபிள்ல எப்படி இருக்கும்னா கண்ணை மூடிட்டு போய் பலி கொடுக்க போறான்னு வரும். குரான்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அழுதுட்டு மனசு கஷ்டத்தோட போய் பலி கொடுக்குற மாதிரி இருக்கும். சரி, மொத்தத்துல பலி கொடுக்க தயாராயிடுறாங்க. போய் விறகெல்லாம் வச்சு அந்த பையன்கிட்டயும் சொல்லிடுறாங்க. அவனும் ஓகே, கடவுள் என்ன சொல்றாரோ அதை பண்ணிடுன்ட்டு படுத்துப்பான். கத்தி எடுத்து ஓங்கி வெட்ட போகும்போது ஒரு அசரீரி குரல் கேட்கும், இப்ராஹிமே பண்ணாத, பக்கத்துல ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கு பாரு, அதை பலி கொடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பலி கொடுத்துறாரு. ஸோ இந்த 2 சம்பவங்கள் வந்து இப்ராஹிம் வாழ்க்கையில் கடவுள் வைத்த மிகப்பெரிய சோதனை. லாஜிக்கா பார்த்தா இவர் பண்ணது பைத்தியக்காரத்தனம் இல்லையா? தனியா மனிதனுடைய புத்தியை வச்சு பார்த்தா இது பைத்தியக்காரத்தனம், யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. ஆனால் கடவுள் சொல்றார், நாம செய்யறோம், அவ்வளவுதான் அப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, கடவுள் வந்து யாரையும் கொலை பண்ண சொல்ல போறது கிடையாது, பொண்டாட்டியை துரத்தி விட்டுன்னு சொல்ல போறது கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் கடவுளின் வழிப்படி நீங்க அந்த அளவுக்கு உறுதியா இருக்கிறீங்களா? கடவுள் அப்படி சொன்னாலும் செய்யறதுக்கு உறுதியா இருக்கிறீங்களா? இதுதான் விஷயம். கடவுள் அப்படி சொல்ல போறது இல்ல, அது வேற விஷயம். பட் கடவுள் மனைவியை துரத்த சொல்ல மாட்டாரு, ஆனா மனைவி கடவுளை விட சொல்லுவாள்ல, நடக்குது இல்ல? கடவுள் சொல்றத மீற சொல்லுவா இல்ல? இப்ப ஆண்கள் வந்து நம்ம சொல்றோம் இல்லையா, முஸ்லிம் ஆண்கள் நிறைய பேர் இந்த தங்கத்தை கடத்துற பிசினஸ்ல இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் மனைவியா இருக்கும். அவன்லாம் சம்பாதிக்கிறான், நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? இந்த தூண்டுதல்ல தான். இதுதான் ஏவாள் மேல குற்றத்தை சொன்னது. ஏவாள் சொன்னான்ட்டு அவன் கனியை சாப்பிட்டான் அப்படின்ட்டு வரும். ஏவாள் தான் தூண்டி விடுவான். சோ மனைவினால இவங்க பாவம் செய்வாங்க. சோ அந்த விஷயத்தை வந்து அப்ப மனைவியா கடவுளான்னு வரும்போது நீ கடவுள் சொல்றதை கேட்கணும்ன்றதுதான் அங்க மெசேஜ். குழந்தையா கடவுளான்னு வரும்போது கடவுள் சொல்றதை கேட்கணும்ன்றதான் மெசேஜ். குழந்தை சொல்லலாம், பாரு என் ஃப்ரெண்டோட அப்பாலாம் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, நீ என்ன நேர்மைன்னு இருக்கிறன்னு போது இவனுக்கே நாடா பையனை இப்படி கேட்கறான்ட்டு மாறிடுவாங்க. இதுதான் அர்த்தமே தவிர கொலை பண்றது அர்த்தம் கிடையாது. சரி, இதுக்கு பின்னாடி இன்னொரு ஆழமான அர்த்தமும் இருக்குது. சோ அதை நம்ம கடைசியில சொல்லலாம். சரி, ஓகே. அததான் சொல்றாங்க, இரட்சகன் பல கட்டளைகளை கொடுத்து சோதித்த பொழுதும் அவர் அதை செஞ்சார். அதை யோசிங்க, அந்த உறுதி உங்களுக்கு இருக்குதா? அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயம் வரும் பைபிள்ல ஆக்சுவலா. சரி, இதுல சொல்லாதனால அதை அவாய்ட் பண்றோம். உன்னை வந்து இந்த மனித இனத்தின் தலைவராக ஆக்குறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னுடைய சந்ததியினரையும் ஆக்குவியா? ஏன்னா அப்ப இது ஆக்சுவலா ராஜாராணி ஆட்சி காலம் மாதிரி. அவங்க ஆக்குனாங்கன்னா, இப்ப ராஜா ஆக்குறாங்கன்னா அவரோட குழந்தை மீண்டும் ராஜா. அதே மாதிரி தீர்க்கதரிசியும் பாத்தீங்கன்னா அவருடைய குழந்தை தீர்க்கதரிசி, இப்படியே வரும். அதுதான் கேட்கிறாரு, என்னோட குழந்தையும் ஆக்கிடுவியா? கடவுள் சொல்றாரு, அநியாயக்காரனா இருந்தா நான் ஆக்க மாட்டேன், அது வேற ஒருத்தருக்கு போயிடும் அப்படிங்கிறார். ஸோ இதுதான் கடவுளுடைய விஷயம். இப்ப ராஜாவுக்கு பிறந்தவன் தான் ராஜா, ஆனா எல்லாரும் ராஜாவை ஆகுறது இல்லை. இன்னொருத்த வந்து டக்குன்னு பிடிச்சிடுவான் அந்த நாட்டை, அப்ப இவன் ஆக முடியாது. ஸோ அப்ப அதுல ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க. அது என்னன்றது கர்மத்தின் விதிப்படி தான் தெரியும், அவங்களுக்கு தெரியாது. பட் மற்றவன் பண்றது அநியாயம் மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்க இப்ராஹிம் பண்றது அநியாயம் மாதிரி தெரியும். ஆனா இதுல உள்ள ரகசியம் வந்து நம்ம கடைசியில சொல்றோம். ஏன் அந்த மனைவியை துரத்தணும், ஏன் அந்த குழந்தைய கொலை பண்ண போனோம், அதோடைய ஏன் அதுக்கு போய் ஒன்றும் பண்ணாத ஆட்டுக்குட்டியை ஏன் பலி கொடுத்தான்றதெல்லாம் கடைசியில சொல்றோம். சரி, ஓகே. அதனால அநியாயக்காரனுக்கு இந்த வாக்கு சேராது. ஆக்சுவலா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவனுடைய தலைமுறை தான் வரும். ஆனா உன் தலைமுறையில ஒருத்த அநியாயம் பண்ணிட்டானா அது முடிஞ்சு போச்சு. அந்த தலைமை பதவி உன் சந்ததியில இருந்து போயிடும். அது பின்னாடி வரும். நிறைய பைபிள்ல பாத்தீங்கன்னா அந்த சந்ததியில இருந்து வேற ஒருத்தருக்கு கொடுக்கப்படும். ராஜ பதவியும் சரி, தீர்க்க தரிசன பதவியும் சரி, அநியாயம் பண்ணும்போது வேற ஒருத்தருக்கு கொடுக்கப்படும்.
அதாவது எந்த பாவமும் செய்யாம இருந்தா அடுத்தடுத்த தலைமுறைக்கு பதவி கிடைக்கும். எப்ப இச்சைகளுக்கு உட்பட்டு பாவம் செய்யறாங்களோ அப்ப அதோட முடிஞ்சு போச்சு, அந்த வாக்குறுதி முடிஞ்சு போச்சுன்ற. இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா அப்பா அம்மாவுடைய சொத்து குழந்தைக்கு கிடைக்கலன்னா கடவுளுடைய வழியை நம்ம மீறி இருப்போம். நம்ம கடவுளுடைய வழி என்னன்னு தெரியாது, அது வேற விஷயம். ஆனா நம்ம கிட்ட வந்து அபகரிக்கப்படுதுன்னு தெரியுது இல்ல, அப்ப நீங்க புரிஞ்சுக்கலாம் என்ன மீறி இருக்கிறேன். சோ இப்ப கடவுளுடைய நேரடி ஞானம் கேட்கும்போது அது புரிஞ்சிடும் உங்களுக்கு, இதுதான் காரணம். சோ நாடுகள்ல யுத்தம் நடக்கிறதுல வந்து எல்லாத்துக்கும் அதுதான் காரணம்னா நம்ம அமைதியாயிடும். சரி, ஓகே. 120. மேலும் கஃபா எனும் அவ்வீட்டை மனிதர்களுக்கு அவர்கள் ஒன்று கூடும் இடமாகவும் அவர்களுக்கு அபயம் அளிக்க கூடியதாகவும் நாம் ஆக்கினோம் என்பதையும் நினைவு கூர்வீராக. அதில் இப்ராஹிம் என்ற இடத்தை விசுவாசிகளே தொழுமிடமாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என கட்டளையிட்டோம். இன்னும் அவ்வீட்டை சுற்றி வருபவர்களுக்கும் அதில் தங்கியிருப்பவர்களுக்கும் குனிந்து ருகூசு சிரம்பணிந்து சூஜூது செய்பவர்களுக்கும் என் வீட்டை நீங்களிருவரும் சுத்தமாக்கி வைப்பீர்களாக. இன்று இப்ராஹிமிடமும் இஸ்மாயிலிடமும் நாம் வாக்குறுதி வாங்கினோம். இது ஆக்சுவலா நிறைய வார்த்தைகள் வந்து அரபு வார்த்தைகள் வருது இதுல. ஆனா ரொம்ப சுத்த தமிழ்ல வந்து சில சகோதரர்கள் வந்து கமெண்ட்ல போடுறாங்க, நல்லா இருக்குது அந்த விளக்கம். ஸோ அந்த முஸ்லீம் சகோதரர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னா, அந்த விளக்கத்தோட அது எங்க கிடைக்குதுன்னு நீங்க வெப்சைட் லிங்க்கும் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது ஈஸியா இருக்குது புரிஞ்சுக்கிறதுக்கு. கொஞ்சம் பெருசா இருக்கு ஆனா நல்லா இருக்குது. ஸோ அவ்வளோ மெனக்கெட்டு நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணும்போது அதோட லிங்க்கும் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? சரி, ஓகே. ஸோ இந்த விஷயம் வந்து ஆக்சுவலா அந்த மெக்காவில் இருக்கக்கூடியது அங்க போனவர்களுக்கு இவங்களுக்கு தான் அது புரியும். இது மனிதர்கள் ஒன்று கூடும் இடமாக அபயமளிக்கும் இடமாக கஃபான்ற ஒரு இடத்தை ஆக்கணும் அப்படின்றாங்க. அது அநேகமாக மெக்காவில் இருக்கக்கூடிய இடமாக இருக்கலாம். இப்ராஹிம் நின்ன இடத்த வந்து தொழுகை செய்யற இடமா ஆக்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து அந்த முஸ்லிம்கள் சொல்ற மாதிரி அந்த வரலாறு படிக்கும்போது தான் நமக்கு தெரியும் அது எந்த இடத்த சொல்றாங்க அப்படிங்கிறது. ஸோ மெக்காவில் வந்து அந்த தொழுகை பண்றதுக்கு ஒரு இடம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த இடம் வந்து இப்ராஹிம் நின்ன இடமாக இருக்கலாம். அந்த வீட்டை சுற்றி வருபவர்களுக்கும் தங்கி இருக்கிறவங்களுக்கும் குனிந்து சிரம்பணிந்து சுஜூது செய்பவர்களுக்கும் என் வீட்டை நீங்கள் இருவரும் சுத்தமாக்கி வையுங்கள் அப்படின்னு இப்ராஹிமுக்கும் அவருடைய மகன் இஸ்மாயிலுக்கும் கடவுள் வாக்குறுதி வாங்கினாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த இடத்த கிளீன் பண்ணி வைங்க. அந்த இடம் வந்து மற்ற முஸ்லிம்களுக்கு அபயம் அளிக்கக்கூடிய இடமாகவும் தொழுகை செய்யற இடமாகவும் சுற்றி வரக்கூடிய இடமாகவும் இருக்கும். ஸோ அதை நீங்க கிளீன் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்றாங்க. 126. இன்னும் இப்ராஹிம் என் இரட்சகனே, மக்காவாகிய இதை அபயமளிக்கும் நகரமாக ஆக்கி வைப்பாயாக. இன்னும் இதில் வசிப்பவர்களுக்கு அவர்களில் எவர் அல்லாவையும் இறுதி நாளையும் விசுவாசிக்கிறாரோ அவருக்கு பல வகை கனி வர்க்கங்களிலிருந்தும் உணவளிப்பாயாக என்று கூறியதை நினைவு கூறுங்கள். அதற்கு அல்லாஹ், யார் நிராகரித்து விட்டாரோ அவரை சிறிது காலம் சுகம் அனுபவிக்க செய்வேன், பின்னர் நரக வேதனையின் பக்கம் செல்லுமாறு அவரை இழுத்துச் செல்வேன், மேலும் அவர் செல்லும் இடம் கெட்டது என்று கூறினான். ஸோ மெக்காவை பத்தி தான் சொல்றாங்க. இப்ராஹிம் வந்து கடவுள்கிட்ட இதை வந்து மற்றவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற இடமாக மாற்றுங்க, இதுல வசிக்கிறவங்களுக்கு அந்த வசிக்கிறவங்கள கூட யார் அல்லாஹ் மேல நிச்சய புத்தி கொண்டவர்களாக அந்த நியாய தீர்ப்பு நாள் மேல நிச்சய புத்தி கொண்டவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பல வகை கனி வர்க்கங்களிலிருந்தும் உணவளிப்பாயாக, நிறைய கனிகள் இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதை நினைவு கூறுங்கள். இதை வந்து இப்ராஹிம் சொல்றார். அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதெல்லாம் நான் சொன்னதை செய்தவனுக்குத்தான், என்னை நிராகரித்தவனுக்கு கிடையாது. நிராகரித்தவனுக்கு கொஞ்ச காலம் சுகத்தை கொடுத்துட்டு பிறகு நரக வேதனையின் பக்கம் இழுத்து செல்வேன்.
அது ரொம்ப கொடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதோடைய ரகசியம் வந்து பிரம்மகுமாரிகள் ஞானத்தை எடுக்காம புரிய வைக்க முடியாது. அது என்ன கொஞ்ச நேரம் சுகம் கொடுக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அதை நம்ம கடைசியில் பார்ப்போம். அது ஸோ இப்போதைக்கு வந்து கொஞ்ச நேரம் சந்தோஷத்தை கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது துக்கத்தை கொடுக்குறாரு நிராகரிக்கிறவங்களுக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நிராகரிக்கிறவங்களுக்கும் கடவுள் சுகத்தை கொடுக்குறாரு. அதுதான் அங்க முக்கியமான விஷயம். நிராகரிக்கிறவங்க அதனாலதான் கடவுள் பெருங்கருணையாளன்னு சொல்றது. நிராகரிச்சிட்டதுனால மனுஷன் மாதிரி பழி வாங்குற குணம் கடவுளுக்கு கிடையாது. அதுதான் இங்க விஷயம். சுகம் அளிக்கிறாங்க. அடுத்தது அந்த துக்கம்ன்ற விஷயம் ஒண்ணு இருக்குது இல்லையா? சோ அது என்னன்னு தெரியும் போதுதான் கடவுள் பார்ஷாலிட்டி பார்க்கலன்றது தெரியும். அதை பற்றியும் நாம கடைசியில பார்ப்போம். ஓகே, சொல்லுங்க சிஸ்டர். இன்னும் நினைவு கூறுங்கள், இப்ராஹிமும் இஸ்மாயிலும் அவ்வீட்டின் அடித்தளங்களை உயர்த்திய பொழுது, எங்களுடைய இரட்சகனே, உனக்காக நாங்கள் செய்த இப்பணியை எங்களில் இருந்தும் ஏற்றுக்கொள்வாயாக. நிச்சயமாக நீயே யாவற்றையும் செவியேற்று ஏற்கிறவன், நன்கறிகிறவன் என்றும். ஸோ அந்த வீட்டின் அடித்தளங்களை உயர்த்திய பொழுது அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னே தெரியல. ஒருவேளை அந்த வீட்டை கட்டுறதை பற்றி சொல்கிறாங்களான்னு தெரியல. ஸோ நாங்கள் செய்கிற இந்த பணியை வந்து கடவுள் சொல்கிறாருன்றதுனால நான் பண்ணுறேன் இல்லையா? அதை சுத்தப்படுத்தி அவங்களுக்கு தயார்படுத்தி கடவுள் வைக்க சொல்கிறாரு, அதை நான் பண்ணுறேன். அந்த பணியை ஏற்றுக்கொள்வாயாகன்னு சொல்லப்படுது. இப்போ ஒரு காசை ஏற்றுக்கோங்கன்னு சொல்லலாம், கனியை ஏற்றுக்கோங்கன்னு சொல்லலாம், ஆனால் செய்கிற செயலை ஏற்றுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த செயலுக்கு தான் கடவுள் கூலி கொடுக்க போறார். ஸோ அதனால தான் அதை ஏற்றுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நான் சொல்றதை வந்து நீங்க கேட்கிறவங்க தான், உங்களுக்கு தெரியும் தான் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. 128 சிஸ்டர். எங்கள் இரட்சகனே, எங்களில் இருவரையும் உனக்கு முற்றிலும் கீழ்ப்படுகிற முஸ்லிமானவர்களாகவும் எங்களுடைய சந்ததியில் இருந்தும் ஒரு கூட்டத்தினரை உனக்கு கீழ்ப்படுகிறவர்களாகவும் ஆக்கி வைப்பாயாக. ஹஜ்ஜுக்குரிய எங்களுடைய கிரியை செய்ய வேண்டிய இடங்களையும் எங்களுக்கு காண்பிப்பாயாக. எங்கள் பிழைகளை மன்னித்து எங்களின் தௌபாவையும் அங்கீகரித்துக் கொள்வாயாக. நிச்சயமாக நீயே தௌபாக்களை மிக்க ஏற்பவன், மிக கிருபையுடையவன் என்றும். ஆக்சுவலா வந்து இப்ப சொல்லப்படுற விஷயங்கள் தான் வந்து மெக்கால அந்த ஹஜ் யாத்திரையில நடக்கிறதுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. எங்களையும் உனக்கு கீழ்ப்படிந்தவனா மாத்து அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் கடவுளுடைய வேலை. இங்க கேட்கறாங்க இல்லையா, கீழ்ப்படிபவனா மாத்துன்றதுதான், அப்படி மாத்துறது தான் கடவுளுடைய வேலை. ஸோ இதுல நிறைய ரகசியம் இருக்குது. அதே மாதிரி எங்களுடைய சந்ததியில ஒரு கூட்டத்தினரை, எல்லாரையும் சொல்லல, ஏன்னா எல்லாரும் அப்படி ஆக மாட்டாங்க, ஒரு சந்ததியினரை உனக்கு கீழ்ப்படுகிறவனாக ஆக்கி வை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இவங்க வந்து பிராக்கெட்ல ஹஜ்ஜுக்குரிய அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு வராங்க. ஸோ பிராக்கெட் இல்லாம படிக்கும் பொழுது எங்களுடைய கிரியைகளையும் எங்களுக்கு காண்பிப்பாயாக. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஹஜ்ஜுக்குரிய எங்களுடைய கிரியை செய்ய வேண்டிய இடங்களை எங்களுக்கு காண்பிப்பாயாக. ஹஜ் பயணத்துல நான் என்னென்ன பண்ணணும்னு காட்டு, அந்த அர்த்தத்துல எடுத்துட்டு வர மாதிரி இவங்க மாத்தி அமைச்சிருக்கிறாங்க. ஆனா அப்படியே பிராக்கெட்ல இருக்கிறத எடுத்துட்டு பாத்தீங்கன்னா, கிரியை அப்படின்னா கர்மா, காரியம் செய்ய வேண்டியது, எது நல்ல காரியம் எது கெட்ட காரியம்னு எனக்கு வழிகாட்டு அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். எங்களுடைய பிழைகளை மன்னித்து எங்களுடைய தௌபாயை அங்கீகரித்துக் கொள்வாயாக. ஸோ தௌபான்றது மன்னிப்பு கேட்கறது. ஸோ இதுல வந்து இதுக்கு முன்னாடி முஸ்லிம் சகோதரர்கள் சொன்ன அர்த்தத்தை ஓரளவுக்கு ஞாபகம் வச்சு நான் சொல்றேன். ஒருவேளை தவறாக இருந்தால் ஏதாவது அந்த டிரான்ஸ்லேஷன்ல தயவுசெய்து நீங்க கமெண்ட்ல போடுங்க. எனக்கு ஞாபகம் மருதி அதிகம். ஸோ திரும்ப திரும்ப தப்பு பண்ணாலும் தயவுசெய்து மன்னிச்சிடுங்க. ஆனா அடிக்கடி போட்டிங்கன்னா நான் எப்படியும் அதை ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இங்க வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்வாயாக அப்படிங்கிறது தான். ஸோ நல்ல வழி காட்டு. ஒருவேளை நான் தவறு செஞ்சிருந்தா அதை மன்னிச்சிடு, கண்டிப்பா நீ மன்னிப்பை ஏற்கிறவன் தான், ஏன்னா நீ கருணை கொண்டவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. சொல்லுங்க. எங்கள் இரட்சகனே, என் சந்ததியினரான அவர்களிலிருந்து அவர்களில் ஒரு தூதரை அனுப்புவாயாக.
அவர்களுக்கு அவர் உன்னுடைய வசனங்களை ஓதி காண்பித்து வேதத்தையும் குரானின் விளக்கமாகிய சுன்னத் எனும் ஞானத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை பரிசுத்தமாக்கியும் வைப்பார். நிச்சயமாக நீயே யாவரையும் மிகைத்தவன், தீர்க்கமான அறிவுடையவன் என்றும் பிரார்த்தித்தார். எங்கள் இரட்சகனே, அவர்களிலிருந்து அவர்களில் ஒரு தூதரை அனுப்புவாயாக அப்படின்ட்டு இருக்குது. ஸோ பிராக்கெட்ல என் சந்ததியினரான அவர்களிலிருந்து அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இங்க வந்து முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் இவர்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, ஒவ்வொரு டைம்லயும் ஒரு தீர்க்கதரிசியை கடவுள் அனுப்புறாரு அல்லது இறை தூதரை அனுப்புறாரு. ஸோ இப்போ நான் இருக்கிறேன், நான் ஒரு தூதர் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். என் காலத்துக்கு பிறகு அப்பயும் நீ இன்னொரு தூதரை அனுப்பு, மொத்தத்துல மக்களை வந்து நல்வழி நடத்து அப்படிங்கிற அர்த்தத்துல இவங்க சொல்றாங்க. ஸோ அப்ப வேதத்தையும் ஞானத்தையும் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவங்களை பரிசுத்தமாக்கியும் வைப்பார். அப்படின்ட்டு கடவுள் அவங்களுக்கு சொல்றாரு. தூதரை அனுப்புங்கன்ட்டு கடவுள் கிட்ட இப்ராஹிம் கேட்கிறாரு. அதுக்கு கடவுள் சொல்றாரு, சரி கடவுள் சொல்ல இவங்களே தான் சொல்றாங்க, அவர் வந்து மற்றவர்களுக்கு உன்னுடைய வசனங்களை ஓதி காமிச்சு அந்த வேதத்தையும் ஞானத்தையும் அவங்களுக்கு கத்துக் கொடுக்கணும், அவங்களையும் பரிசுத்தப்படுத்தணும், பரிசுத்தமாக்கணும். ஸோ இதுதான் கடவுளுடைய வேலை, பரிசுத்தமாக்குறது தான் கடவுளுடைய வேலை. இதை அவங்க செய்யற பாவம் இது பாவம் அப்படின்னு சொல்லி பரிசுத்தமாக்குறத அவங்க பண்ணணும். ஏன்னா எல்லாரையும் விட உயர்ந்தவன் கண்டிப்பாக நீதான், புத்திவானுக்கெல்லாம் புத்திவான் கண்டிப்பாக நீதான். இது கீதையிலும் இருக்கும், புத்திவானுக்கெல்லாம் புத்திவானாக நான் இருக்கிறேன். சரி, ஓகே. 130. மேலும் தன்னைத்தானே மடையனாக்கி கொண்டவனை தவிர இப்ராஹிமுடைய மார்க்கத்தை புறக்கணிப்பவன் யார்? நாம் நிச்சயமாக அவரை இவ்வுலகிலும் தெரிவு செய்தோம், நிச்சயமாக அவர் மறுமையிலும் நல்லவர்களில் உள்ளவர் ஆவார். கடவுள் வந்து இந்த மாதிரி ரொம்ப கடுமையான வார்த்தை பயன்படுத்த மாட்டாரு, மடையன் அப்படின்ட்டு. மேபி டிரான்ஸ்லேஷன்ல ஏதோ தவறாக இருக்கும், டிரான்ஸ்லேஷன் பண்ணவருடைய கோபத்தை இதுல காட்டிட்டாருன்னு நினைக்கிறேன். கடவுள் வந்து திட்டுவாரு, ஆனா திட்டுறதே தெரியாது. அது எச்சரிக்கை கொடுப்பாரு, பட் அது ஒரு ராயலான வார்த்தையில தான் அவர் கொடுப்பாரு. ஆனா புத்தியற்றவன் நம்ம எடுத்துக்கலாம், ரெண்டும் ஒரே அர்த்தம் தான் இல்லையா? மடையனாக்கி கொண்டவனை தவிர இப்ராஹிமுடைய மார்க்கத்தை புறக்கணிப்பவன் யார்? நாம் நிச்சயமாக அவரை இவ்வுலகில் தெரிவு செய்தோம், நிச்சயமாக அவர் மறுமையிலும் நல்லவர்களில் உள்ளவர் ஆவார். ஸோ இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்ராஹிம் மார்க்கத்தை, ஆக்சுவலா இப்ராஹிமுடைய வழி தான் யூதருடைய வழி. யூதர்கள் இப்ப ஃபாலோ பண்றது வந்து அவங்களுக்கு மெயின். இப்ப எப்படி முஸ்லிம்களுக்கு முகமது நபி மெயினோ அதே மாதிரி அவங்களுக்கு இப்ராஹிம் தான் மெயின். அப்ப யூத மதத்தை முட்டாள் தான் புறக்கணிப்பான்ட்டு வருது. இதோடைய அர்த்தம் அதுதான், அவருடைய மார்க்கத்தை புறக்கணிக்கிறவன் முட்டாள் தான் புறக்கணிப்பான் அப்படின்ட்டு வருது. ஆனா முஸ்லிம்கள் வந்து யூதர்களை தான் முட்டாள்கள்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப அது காரணம் வந்து முஸ்லிம்களை அவங்க அடிக்கிறதுனால சொல்றாங்க, இல்லாட்டினா அவங்க எதிர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் அதாவது யூதர்களை எதிர்க்கிறது அது வேற, ஆனா அந்த மார்க்கம் வேற இல்லையா? மார்க்கத்தை அவங்க ஃபாலோ பண்ண அவங்க ஏன் சண்டை போட போறாங்க இல்லையா? ஸோ ஃபாலோ பண்ணல. ஸோ அதனால வந்து அவங்களுடைய கர்மாவை வச்சு இவங்க எதிர்க்கிறாங்க, அதுக்காக இவங்க யூத தர்மத்தை எதிர்க்கிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. சரி, நாம் நிச்சயமாக அவரை இந்த உலகத்தில் தேர்வு செய்தோம். இது வந்து உங்களில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்ட்டு பைபிள் அடிக்கடி வரும். ஸோ இது வந்து புதுசா ஒருத்தர் படிக்கும் பொழுது கடவுள் மேல ஒரு வெறுப்பு வந்துடும். ஏன் வெறுப்பு வருதுன்னா, அப்படின்னா ஒரு சிலருக்கு மட்டும் அவரு பாரபட்சம் காட்டி அவரை மட்டும் செலக்ட் பண்றாரா? நான் நாஸ்திகனா இருக்கும் பொழுது ரஜினி நடிச்ச பாபா படம் பார்க்கும்போது இது எனக்கு தோணுச்சு. அதுல வந்து ரஜினியோடைய ஜாதகம் மிக அற்புதமான ஜாதகம், கடவுளே தேர்ந்தெடுத்தாரு. அப்ப நாங்கெல்லாம் யார்ரா
அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். அவருக்கு மட்டும் அவர் என்ன பெரிய இவரா அப்படின்னு தோணும் நமக்கு. சோ அதே விஷயம் தான் இங்கேயும் நடந்திருக்கு. அப்ப ஏன் இப்ராஹிமை மட்டும் அவர் தேர்வு செய்தார் அப்படிங்கிறது ஒரு. அது மட்டும் இல்ல, மறுமையிலும், அதாவது சொர்க்கத்துல எல்லாருமே நல்லவங்க தான் இருப்பாங்க, அதுலயும் அவர் வருவாருன்னு அர்த்தம். சோ அப்படி சொல்றாங்க. ஆனா இதோடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது வந்து, ஸோ இது வரைக்கும் வந்து குரான்ல உள்ளதுபடியே நம்ம வந்து அர்த்தம் சொல்லி இருக்கிறோம். ஸோ பிரம்மகுமாரிகள் வந்து டைரக்டா கடவுளே வந்து இறுதியில் வந்து சொல்ற ஞானம். ஸோ இல்லை, எங்களுக்கு வந்து நபி மூலமாக ஜிப்ரேல் கொடுத்த ஞானமே போதும் அப்படின்றவங்க வந்து நீங்க இதுக்கு மேல பார்க்க வேண்டாம். ஸோ அல்லாவுடைய ஞானம் எங்களுக்கு தேவை அப்படின்றவங்க வந்து இதுக்கு மேல பாருங்க. சரி, ஓகே. இதே 121 130 வரைக்கும் இந்த 10 இதுக்கான இறைவனுடைய நேரடி ஞானத்தின் அர்த்தத்தை நாம சொல்றோம். 121 என்ன சொல்லியிருந்தார் சிஸ்டர்? சரி, நாம் யாருக்கு வேதத்தை கொடுத்தோமோ அத்தகையோர் அவர்கள் அதை ஓத வேண்டிய முறைப்படி ஓதி வருகிறார்கள், அவர்களே விசுவாசிப்பார்கள். நிராகரிப்பவர் வந்துட்டு நஷ்டவாளர்கள்னு சொல்றாங்க. இங்க வந்து கடவுள் நேரடியாக வேதத்தை கொடுக்கறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரம்மகுமாரிகள். அவங்க தான் இங்க வந்து ஓத வேண்டிய விஷயம் இதெல்லாம் வந்து பக்தி மார்க்கத்தின் விஷயம். எல்லா மதத்திலும் மந்திரம் சொல்லுவாங்க, இல்ல எக்ஸப்ஷனே கிடையாது. எல்லா மதத்திலும் ஏதோ ஒரு மந்திரம் சொல்லுவாங்க. கடவுள் சொல்றாரு, அந்த வேலையை, அந்த கஷ்டத்தை கூட நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். வாயை திறந்து கூட நீ சிவான்னு கூட சொல்ல தேவையில்லைன்ற. ஸோ கடவுளைத்தான் அல்லாஹ் பரமபிதா சிவன் சொல்றது ஒருத்தர் தான் அவர். ஸோ இந்துக்கள் சிவான்றாங்க, முஸ்லிம்கள் அல்லான்றாங்க, பரமபிதான்னு கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க. ஸோ அப்படி சிவா, ஓம் நம சிவாய, இது கூட நீங்க சொல்ல தேவையில்ல வாயை திறந்து. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் எப்படி இருக்கிறேன்றத அவர் மட்டும்தான் சொல்ல முடியும். இல்லை எந்த மதத்திலையும் கடவுள் எப்படி இருக்காருன்னு சொன்னது கிடையாது. ஏன்னா கடவுள் எந்த மதத்தையும் படைக்கல. கடைசி 100 வருடம் இப்ப கடவுள் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். கடைசி 100 வருடம் அவர் வந்து 88 வருஷம் முடிஞ்சிச்சு. ஸோ 100 வருடம் முடியும் போது உலக அழிவு ஸ்டார்ட் ஆயிடும், முடிஞ்சிடலாம். ஸோ அது துல்லியமா சொல்லலை இந்த டைம் தான் அழிவு நடக்கும்ட்டு, ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கிறதையும் பார்க்குறோம். ஸோ இப்போ சொல்றார், செம்பன் நிறமான ஒளி உலகத்துல நான் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன். அதே மாதிரி ஆத்மாக்களாகிய நீங்களும் என்னோட தான் இருந்தீங்க நட்சத்திரம் மாதிரி. இப்போ பூர்வ மத்தியில இருக்கீங்க, அதனால தான் போட்டு வைக்கிறோம். கடவுள் வந்து நம்மள மாதிரி பிறப்பிறப்பு சக்கரத்துல வர்றதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்கும் பிறக்கல. இதைதான் அல்லாஹ் யாருக்கும் பிறக்கவில்லை, அவரும் யாரையும் பெத்துக்கலன்னு இருக்கு. ஆனா இங்க நம்ம சொல்றது உடல் ரீதியான அப்பா கிடையாது, ஆத்மாக்களுக்கு அப்பா, தத்தெடுக்கிறது இல்லையா? கிறிஸ்தவர் இயேசு அப்பான்னு சொல்றாங்கன்னா இயேசு என்ன எல்லாரையும் பெத்தா எடுத்தாரு? கிடையாது. அவருடைய வழிப்படி ஃபாலோ பண்றவங்க அவரை அப்பான்றாங்க. ஆனாலும் அப்பான்னா ஆஸ்தி கிடைக்கணும். இயேசு கிட்ட வந்து யாருக்கும் எதுவும் கிடைக்க போதில்லை. எந்த மதஸ்தாபகர் கிட்ட இருந்தும் எதுவும் யாருக்கும் கிடைக்காது. ஏன்னா அந்த மதஸ்தாபகருக்கே அல்லாஹ் கிட்ட இருந்து தான் கிடைக்கணும் இல்லையா? ஸோ அல்லாஹ் தான் எல்லோருக்கும் கொடுப்பவர். அதனாலதான் அல்லாவை பிடிக்கணும். அல்லாஹ் வர வழிப்படி, இது பைபிள்ல கிளியரா இருக்கும். என்னை நோக்கி கூப்பிடுறவனுக்கு சொர்க்கத்துல இடம் கிடையாதுன்னு இயேசு சொல்லுவார். அது எல்லா மதத்துக்கும் பொருந்தும். எந்த மதஸ்தாபகர் வழியை ஃபாலோ பண்றவங்களுக்கும் சொர்க்கத்துல இடம் கிடையாது. ஏன்னா மதங்கள் நரகத்துலதான் வருது. முதல் 2500 வருடம் சொர்க்கம், அடுத்த 2500 வருடம் நரகம். உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து எடுத்தீங்கன்னா 2000 வருடம் முன்னாடி வர்றாரு இல்லையா? அவர் இந்த கிளைகள், இந்த தண்டு பகுதி தான் இப்ப இறைவனுடைய ஞானத்தை கேட்டு சொர்க்கத்தில் வருபவர்கள். அது தண்டு, தலைகீழ் சிருஷ்டி மரம். இதுல ஒரு கிளையும் ஒரு மதம். அப்ப இயேசு கிறிஸ்துன்னு பாத்தீங்கன்னா இந்த கிளையுடைய ஆரம்பத்துல வருவார். இதுதான் இங்க 2000 வருஷம் முன்னாடி தான் முதல்ல வரும் கிறிஸ்தாத்மா இயேசு உடலுக்குள்ள வந்து இந்த ஞானத்தை கொடுக்கும். இந்த ஞானத்தை கொடுக்காது, அவர் சொல்றதை கொடுக்கும். ஸோ அப்ப நம்ம சொன்ன மாதிரி யாரும் ஏத்துக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. ஒரு 400-500 வருடம் கழிச்சு தான் புஸ்தகத்தை போடுவாங்க. அப்ப பெரிய ஆள் ஆவாங்க. அதுக்கப்புறம் உலகம் ஃபுல்லா பிடிச்சதை பார்க்குறோம். இப்ப அவங்க ஆட்சி தான் நடக்குது. ஸோ ஆனால் அவருடைய வழிப்படி ஃபாலோ பண்றவங்களுக்கு சொர்க்கத்துல இடம் உண்டான்னா இயேசு சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடுற எவனுக்கும் சொர்க்கத்துல இடம் கிடையாது, என் பிதாவின் சித்தத்தின்படி நடப்பவனுக்கே இடம். பிதான்னு சொல்றாங்க, அந்த பிதாதான் இறைவன். என் பிதாவின் சித்தத்தின்படி நடப்புறவனுக்கு. இப்ப பிதாவின் சித்தம் எதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா பைபிள் ஆகட்டும், குரான் இருக்கட்டும், கடவுள் நேரடியா சொர்க்கத்திற்கான வழியை
சொர்க்கத்தில் வாழ்ந்த ஆதாம் ஏவாளுக்கு மட்டும்தான் சொல்றேன் இல்லையா. ஆனா என்ன சொன்னாருன்னு இருக்காரு, அதுதான் விஷயம். சொல்லுவாரு இந்த கனியை மட்டும் சாப்பிடாதீங்க, ஒரே லைன்ல முடிஞ்சு போச்சு. அது என்ன கனி, அதுக்கு உள்ள அர்த்தம் என்ன, எதுவுமே இருக்காது. மற்றதெல்லாம் நரகத்துல வந்து கடவுள் சொல்ற மாதிரி இருக்கும். சொர்க்கத்தை விட்டு துரத்திட்டா அது நரகம் தான். நரகத்தில் வழியை காட்டுறது கடவுளுடைய வேலை இல்ல, அது சாத்தானுடைய வேலை இல்லையா, பிரிவினையை உருவாக்குறது. கடவுள் இப்பதான் வந்து இந்த கடைசியில சொர்க்கம் உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த ஞானத்தை கொடுக்கிறார், சொர்க்கத்துல எப்படி எல்லாம் இருக்கணும். மற்றபடி சொர்க்கத்தில் வந்து கொடுக்கறது கிடையாது ஞானத்தை, ஏன்னா சொர்க்கத்துக்கு கடவுள் வர்றதே கிடையாது. அப்ப என்ன கடவுள் ஞானம் சொல்றாரு அப்படின்னா, ஆத்மான்னு வந்து சிவபரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. நினைச்சா என்ன ஆகும், என்னை மாதிரியே நீங்க பரிசுத்தமாவீங்க. அப்ப என்ன ஆகும், இந்த உடல் இச்சைகள் இருக்கு பாருங்க, காமம், கோபம், பற்று, பேராசை, புலனின்பம், எல்லாத்துல இருந்து நீங்க விடுபட்டுடுங்க. ஏன்னா உடம்புன்னு நினைக்கிறதுனால தான் இது வருது. சொர்க்கத்தில் இருந்தவர்கள் யாரும் உடல் உணர்வுல இருக்க மாட்டாங்க, ஆத்ம உணர்வுல இருப்பாங்க. ஆத்மான்ற உணர்வுல இருப்பாங்க. ஆத்மாவுடைய ட்ரெஸ் தான் உடம்பு. உடல் உணர்வே இல்லாம இருக்கிறத தான் அங்க நிர்வாணமாக ஆதாம் ஏவாளை பறிச்சு சொர்க்கத்துல விட்டாரு. இவங்க நினைச்சிட்டாங்க நிஜமாலே ட்ரெஸ் இல்லாம அலைஞ்சாங்க போல இருக்கு. கிடையாது, உடல் உணர்வு இல்லாமல் அலைந்தார்கள். அதுக்கப்புறம் அந்த கனியை சாப்பிட்ட உடனே அந்தரங்க உறுப்புகளை இவங்க மூடுறதுடைய அர்த்தம் என்னன்னா, உடல் உணர்வு வந்துடுச்சுன்னு அர்த்தம். அது எப்ப 2500 வருஷம் கழிச்சு காமம், கோபம் இதெல்லாம் வருது. ஏன்னா ஆத்மான்றதை மறந்து உடல்னு வந்துடுறாங்க. ஆத்மான்ற உணர்வுல இருக்கிற வரைக்கும் ஆனந்தம் இருக்கும். ஏன்னா உள்ள இருந்தே ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தம். அதனால வெளி உலக விஷயத்தை அபகரிக்கணும், இந்த காமம், வெளி உலக விஷயத்துல மயங்கிறது எதுவுமே இருக்காது. எப்படி அது சாத்தியம்? ரொம்ப அழகா இருப்பாங்க ஆண்களும் பெண்களும். எப்படி அது சாத்தியம் அப்படின்னா, அவங்களுடைய கவனம் ஆத்மால தான், உடம்புல இருக்காது. அப்ப எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னா, கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் அடைவாங்க. ஸோ அதுதான் தூய்மையான ஆத்மாக்களுக்கு உள்ள பலம். அப்படிப்பட்ட தூய்மையான மனிதர்களைத்தான் தெய்வம்னு இந்துக்கள் இன்னைய வரைக்கும் வழிபடுறது. ஆனா அப்படி இருந்ததே நீங்க தான் சொல்றதுக்கு தான் கடவுள் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அவங்களுக்கு தான் இந்த ஞானம் புரியும், அவங்க தான் ஃபுல்லா கேட்பாங்க. இப்ப வந்து தேவதை தர்மம்னு இல்லை, எல்லா மதத்திலையும் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் இது புரியும். ஆனா ஆரம்பத்துல அவங்களுடைய மதத்துல இருந்தது வந்து டக்குன்னு ஏத்துக்க விடாது. ஆனாலும் இதை திரும்ப திரும்ப பார்ப்பாங்க இல்லையா. இப்ப நெகட்டிவ் கமெண்ட் போடுறாங்க அப்படின்னா ஏன் மறுபடியும் வந்து பாக்குறாங்க, ஏதோ இருக்குது இங்க, ஏதோ இருக்குது. சோ இப்ப சொல்லிட்டோம், கடவுளுடைய நேரடி ஞானம் எனக்கு தேவையில்லைன்றவங்க இதுக்கப்புறம் நீங்க பாக்காதீங்கன்னு சொன்னோம். ஆனா பாப்பாங்க. அப்படி பார்த்தாலே நீங்க புரிஞ்சுக்கலாம் அவங்க தேவதை ஆத்மா தான். கொஞ்சம் நேரம் எடுக்கும் வர்றதுக்கு. அப்ப கடவுள் தேர்ந்தெடுக்கல, அவர் ஞானத்தை எல்லாருக்கும் தான் கொடுக்கிறார். ஆனா தேவதை ஆத்மா ஓடி வருது. அப்ப அதை கடவுள் தேர்ந்தெடுத்தாருன்னும் போது கடவுள் வந்து பாரபட்சம் பாக்குறாருன்னு ஆயிடும் இல்லையா. இங்க சாய்ஸ் நமக்கு தானே. இப்ப கரெக்ட். இப்ப கடவுள் ஒருத்தர் உடலில் வருகிறார், இதுதான் நிறைய பேருக்கு டென்ஷன் கிளப்பும். அது ஏன் அவர் உடம்புல தான் வராரா, மோசஸ கேக்குறாங்களே, அது எல்லாமே இப்ப நடக்கிற விஷயம். மோசஸ் உடம்புல வரும்போது யாரும் அப்படி கேட்கல, இயேசு உடம்புல வரும்போது யாரும் கேட்கல. யார் உடம்புல கடவுள் வரல, வேற பரிசுத்த ஆத்மா வந்துச்சு. முகமது நபி உடம்புல வரும்போது யாரும் கேட்கல. ஆனா கேட்டதாக அதுல போட்டிருக்கிறதுலாம் இப்ப நடக்கிற விஷயம். வள்ளலார யாராவது கேட்டாங்களா, ஏன் உன்கிட்ட மட்டும்தான் வந்து கடவுள் பேசுவாரன்னு கேட்டாங்களா? யாரும் கேட்கல. பிரச்சனை எப்ப வந்ததுன்னா, அதுக்கு முன்னாடி இருந்ததை நீங்க தப்பு சொன்னதுக்காக பிரச்சனை வந்தது. கடவுள் உன் உடம்புல வந்தாருன்னு பிரச்சனை பண்ணல யாரும். அதுக்கு முன்னாடி உள்ளத பிரச்சனை சொல்லும் பொழுது அது ஒரு இது வரும் இல்லையா. சோ இதுதான் வந்துச்சு. இப்ப இங்க எல்லாரும் கேட்கிறாங்க, ஏன் கடவுள் ஒரு வயோதிகர் உடல்ல வரணும், ஏன் இந்தியாவில வரணும், ஏன் வேற எங்கேயும் வரக்கூடாது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு கடவுள் சொல்றாரு, இதே பாரத பூமி தான் சொர்க்கமா இருந்துச்சு. பாகிஸ்தான் சொர்க்கமா இருந்ததுன்னு சொல்றதுக்கு பாகிஸ்தான கூட சொல்ல முடியாது, ஏன்னா உண்மையிலே கடவுள் பாகிஸ்தான்ல தான் வந்தாரு. இப்ப பாகிஸ்தானா பிரிஞ்சிச்சு, அப்ப பாகிஸ்தான் பிரியல, இந்தியாவா இருக்கும்போது வந்தது அது. சோ இப்ப அதை விட்டுருங்க. ஒரு அமெரிக்கான்னு வச்சுக்கோங்க, இந்தியா சொர்க்கமா இருந்துச்சுன்னா அமெரிக்காக்காரன் ஒருத்தன் உடம்புல வந்து சொன்னா அவன் டென்ஷன் ஆயிட மாட்டான், அதை எதுக்குடா இங்க வந்து சொல்றேன்ட்டு. அடுத்தது, யார் உடம்புல வராரோ அவர் யாருன்னா சொர்க்கத்தில் ஸ்ரீ நாராயணனாக இருந்தவர். அதாவது சொர்க்கத்திலே மிக உயர்ந்த பதவி அதுதான். அப்படி இருந்தவரே அடுத்தடுத்த ஜென்மத்துல மறந்துடுறாரு எல்லாத்தையும். அப்ப அவர் உடம்புல வந்து இந்த ஞானத்தை சொல்றாரு, நீ தான் நாராயணனா இருந்துட்டு. ஏன் உடம்புல வந்து இன்னொருத்தர் தான் நாராயணனா நான் கடுப்பாயிட மாட்டேன். யார் நாராயணனா இருந்தாரோ அவர் உடம்புல வந்து தானே சொல்ல முடியும் நீ நாராயணனா இருந்துட்டு.
ஸோ இதுக்காக தான் இந்த உடம்புல வர. ஸோ இதுதான் ஏன் மோசஸ் கிட்ட தான் கடவுள் பேசுவாரான்னு கேட்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த விஷயத்துடைய விஷயங்கள். இப்ப இங்க என்ன வழி கொடுக்கிறார்? ஆத்மான்னு ஒண்ணு வந்து காம கோபம் பற்றி பேராசை அகங்காரத்தை வெல்லணும். எல்லாரும் வென்றுடுவாங்களா? அட போடா, எங்க மதத்துல என்ன வேணாலும் செய்யலாம்னு போட்டிருக்குது அப்படின்னா எல்லாம் அந்தந்த மதத்தை பிடிச்சுக்குவாங்களே தவிர கடவுளை பிடிக்க மாட்டாங்க. அவங்க இச்சையை விட மாட்டாங்க. அததான் சொல்றாரு, யாருக்கு கடவுள் டைரக்டா ஞானத்தை கொடுக்கிறாரோ அதன்படி அவங்க நடப்பாங்க. ஓதுறதெல்லாம் பக்தி விஷயம். இங்க அந்த எந்த கஷ்டமும் கிடையாது. ஜஸ்ட் இறைவனை நினைக்கணும், எல்லாரையும் ஆத்மான்னு பார்க்கணும். அதை காமம் கோபம்லாம் வரவிடாம பார்த்துக்கணும். அதை தூண்டக்கூடிய விஷயத்துல இருந்தெல்லாம் விலகி இருக்கணும். மொத்தத்துல வெளி உலகமே அழிஞ்சிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்கன்ற. ஆக்சுவலா உலகம் அழிய போகுது, அதுக்கு முன்னாடியே அழிஞ்சிட்டதான் நினைச்சுக்கோங்க. அப்ப பற்று வராது இல்ல, அதை சொல்றாரு. சரி, ஓகே. யார் ஏத்துக்குவா? கோடியில சிலர் தான் ஏத்துக்குவா. ஏன்? ஏன்னா சொர்க்கத்திலே கம்மியா தான் இருப்பாங்க. வெறும் 9 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. இன்னைக்கு 1000 கோடி ஆத்மாக்கள். அவங்க தான் அனைத்தும் நிரம்பி அந்த சொர்க்கத்தை அனுபவிப்பாங்க. 2500 வருடம் 21 பிறவிகள் எடுத்து அனுபவிப்பாங்க. மற்றவர்கள் நஷ்டம் அடைவார்கள். சொர்க்கத்துக்கு வரலன்னா எவ்வளவு பெரிய நஷ்டம். அப்பா கொடுக்குற ஆஸ்தி அடையலைன்னா எவ்வளவு பெரிய நஷ்டம். அதை தான் நிராகரிப்பவர்கள் நஷ்டம் அடைவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே சார். 122. அடுத்து பாத்தீங்கன்னா இஸ்ராயல் மக்கள்னு சொல்றாங்க. சரி, ஓகே. இது வந்து நம்ம ஏற்கனவே சொன்னதான் பாருங்க. இஸ்ரவேல் மக்கள்ன்றது அவர் அழைத்திருக்கும் கொடை. இஸ்ரவேல் மக்கள்ன்றதே கடவுள் கொடுக்கிற பேர் யாருக்கு கொடுக்கறாருன்னா, அந்த எகிப்து மக்கள் வராங்க இல்லையா, அவங்களுடைய அந்த அடிமைகளுக்கு கொடுக்கறது. அதுவும் குறிப்பா இஸ்ரவேல்னு யாக்கோபுக்கு பேர் வச்சு அதுக்கப்புறம் இஸ்ரவேல்னு சொல்ல வராங்க. மொத்தத்துல அந்த அடிமைகள்ல வந்து மீட்டுட்டு வர எந்த அடிமைகள்னா காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரன்ற சாத்தானுக்கு அடிமையா இருக்கிற மனிதர்களை கடவுள் மீட்கிறார். தனியா ஒரு குறிப்பிட்ட மனிதர்கள் மட்டும் வாங்கப்பான்லாம் கோப்பில்ல, எல்லாரும் அடிமையா இருக்கிறாங்க, விட்டுட்டு வாங்கன்றோம். வர்றவங்க கம்மியான பேர். இப்ப இந்த விகாரத்தை விடணும், காமத்தை விடணும், கரிமீனை விடணும், கோபத்தை விடணும். எவ்வளவு நஷ்டம் ஏற்படுத்தினாலும் அவங்க நல்லா இருக்க கூடாதுன்ற எண்ணம் கூட வரக்கூடாது. ஆனா மற்ற மதத்துல எப்படி இருக்குது? அவன் காலு கையை உடையணும், அல்லா நீயே பாத்துக்கோ, அவனுக்கு மோசமானதை செய்யி எல்லாம் சபிக்கிறாங்கல்ல இஸ்ரவேல்ல. இத கடவுள் சொல்லல. ஆக்சுவலா இஸ்ரவேல் மக்களை தான் கடவுளே அழைச்சிட்டு வர்றாரு, இஸ்ரவேலை தான் சபிக்கவே செய்யறாங்க இல்லையா? சரி, அப்ப ஆனா அந்த இஸ்ரவேலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். இது வந்து இந்த ஞானத்தை எடுப்பவர்கள் எடுக்கிறவங்கள சொல்றேன். ஆமா. அப்ப உங்களுக்கு என்ன அருட்கொடையை கொடுத்தேன்? சொர்க்கத்தையே கொடுத்தேன். இது யாருக்குமே கிடைக்கல. கடவுள் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லல, நீங்க எடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க. எடுக்க மாட்டேன் இல்லையா? இது இந்து மதத்துல வந்து அந்த கனியை கொடுக்கிறார், பிள்ளையாருக்கும் கொடுக்கிறார், முருகனுக்கும் கொடுக்கிறார். ஆனா இதை எடுக்கிறதுக்கு ஒரு நியமம் இருக்குது. உலகத்தை சுத்தணும். இவரு உடனே அப்படியே மேலோட்டமா எடுத்துக்கிட்டாரு. எல்லா மதத்துக்காரங்களும் மேலோட்டமா அதுல என்ன சொல்றதோ அதை எடுத்துக்கிற மாதிரி இவரு என்ன பண்ணிட்டாரு, முருகனும் ஓகே உலகத்தை சுத்தலாம் மயில எடுத்துட்டு சுத்திட்டு வர்றாரு. எனக்கு கடவுளை தவிர யாருமே உலகம் கிடையாதுன்ட்டு அப்பா அம்மாவையே சுத்திட்டு இருக்காரு. அதனால சொர்க்கம் கிடைக்குது. அதுக்குதான் சொல்றாரு, நீங்க கடவுளை சுத்தும் பொழுது உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள்லாம் உலகத்தை சுத்திட்டு இருப்பாங்க. சினிமா, காமம், அது இதுன்னு, கேர்ள் ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்டு. அப்ப உங்களுடைய மைண்ட் என்ன ஆகும்? அவசரப்பட்டு இந்த ஞாபகத்தை எடுத்துட்டோமோ, நம்ம ஏன் அங்க போயிட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வரக்கூடாதுன்னு தோணும். அப்ப கடவுள் சொல்றாரு, உலகத்துக்கே அதிபதி ஆக்கி வச்சிருந்தேனே ஞாபகம் இருக்குதா? அதை ஞாபகப்படுத்துன்றார். இப்ப சொல்றாரு, நமக்கு சொல்றார், நீதான் அதை அனுபவிச்சேன்னு சொல்ற, மீண்டும் நீதான் அனுபவிக்க போறன்ற. இதுதான் இங்க முக்கியமான விஷயம் இல்லையா? இப்ப இஸ்ரவேல் மக்களுக்கு பைபிள் குரான் படி இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் என்ன பண்ணியிருந்தா எனக்கு என்ன? அதை நான் நினைக்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது? ஏன்னா எனக்கு தான் மறுஜென்மம் கிடையாது, முன்ஜென்மம் கிடையாது, அது நானே கிடையாது. அதை எதுக்கு நான் நினைக்கணும்? யோசிக்கணும்ல. இங்க கடவுள் சொல்றாரு, அப்படி இருந்ததே நீதான், மீண்டும் அப்படி ஆக போற. அதை அடைவதற்காக இச்சைகளை பக்கம் திரும்பாத. எல்லாரையும் விட மிக உயர்ந்தவனாக 2500 வருடம் வச்ச மத்தவங்க அதை கற்பனை கூட பண்ண முடியாது. ஒவ்வொரு இந்த 5000 வருடத்தை ஒரு கல்பனும் ஒரு கல்பத்தில் கூட அவங்க வரமாட்டாங்க. ஏன்னா இதுல நடந்ததே தான் நடக்கும். இப்ப யார் ஏத்துக்கிறாங்களோ அவங்க தான் சொர்க்கத்துக்கு வருவாங்க. இப்ப யார் நிராகரிக்கிறாங்களோ அவங்க கல்பமாக அவங்கவுங்க மதத்தில் மட்டுமே வருவாங்க, நரகத்தில் மட்டுமே வருவாங்க. ஆனாலும் அவங்களுக்கும் சொர்க்கம் மாதிரி இருக்கும். அதை நம்ம பின்னாடி பார்ப்போம், பின்னாடி வருது அது.
சோ அதுதான் உன்னை மேன்மையாக்கி வச்சிருந்தது. நினைச்சேன்னா இச்சைய விட்டுடுவ. குறிப்பாக காமம். கடவுள் சொல்றாரு 2500 வருடத்துக்கு தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில இருப்ப. சிங்கமும் பசுவும் தண்ணி குடிக்கும் ஒன்னா ஒரே நீரோடையில. அதுக்கு கூட இன்னொரு விலங்கு மேல துக்கம் வராதுன்னா, துக்கம் கொடுக்கணும்ன்ற எண்ணம் வராதுன்னா, மனிதர்கள் எவ்வளவு அன்பா இருந்திருப்பாங்க. அந்த இடத்தில் இன்னைக்கு நிமிஷத்து நிமிஷம் பாலியல் குற்றம், இவன் கற்பழிச்சான், அவன் கற்பழிச்சான், தாத்தா பேத்தியை கற்பழிச்சான், இப்படி எல்லாம் வருது. இதெல்லாம் எதுவுமே அங்க இருக்காது. அந்த மாதிரி இடத்துக்கு நீங்க போக போறீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த ஒரே ஒரு ஜென்மம் காமத்தை விடுறது பெரிய விஷயமா அப்படின்னு கேட்கிறார். அதை நினைச்சு பாருங்க, உன்னை எந்த அளவுக்கு மேன்மையாக்குறேன்னு நினைச்சு பாருங்கன்னு சொல்றது அதுக்காக தான். ஓகே சிஸ்டர். 123 123 அந்த ஒரு நாளை பத்தி சொல்லிருக்காங்க பிரதர். அதான் இன்னும் ஒரு நாளை சொல்லுங்க. பயந்து வாழணும். ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள், ஆத்மாவிற்கு எவ்வித பலனும் அளிக்காது, நஷ்டையும் அதனிடமிருந்து அங்கீகரிக்கப்படவும் மாட்டாது, பரிந்துரையும் அதற்கு பலனளிக்காது. சரி, இதுல என்னன்னா ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள்ன்றது அந்த கடைசி நியாய தீர்ப்பு நாள். இத கடவுள் என்ன சொல்லுவார் அப்படின்னா, தர்மராஜ் பார் அப்படின்னு பிரம்மகுமாரிகள் சொல்லுவார். இப்ப அப்பாவா அன்பா ஞானத்தை கொடுக்கிறார், டீச்சரா ஞானத்தை சொல்லி கொடுக்கிறார், சத்குருவாக வழிகாட்டிட்டே இருக்கிறார். ஆனால் அதையும் மீறி நீங்க தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. ஓரளவு மன்னிச்சுட்டு தான் இருக்கிறார். ஸோ தௌபாவை பத்தி இங்க சொல்றாங்களே, மன்னிச்சிட்டுறாரு. ஆனா கடைசி வரைக்கும் அது நடக்காது. அப்பா பார்ட்டு இருக்கிற வரைக்கும் தான். கட்சியில தர்மராஜ் சீட்ல ஏறி உட்கார்ந்துட்டாருன்னா அப்பாவாச்சும் பிள்ளையாச்சு. தப்புனா தப்பு தான். அதுவும் இந்த ஞானம் கிடைச்சும் தப்பு பண்றீங்கன்னா தான் தண்டனை அதிகம். ஸோ அந்த நேரம் நீங்க மற்ற மனிதர்களை பார்த்து இச்சை பின்னாடி போனீங்க, தேக உணர்வுல போனீங்க, ஆத்ம உணர்வுல வர்றதுக்கு முயற்சி பண்ணல, இறைவனை நினைச்சு பாவத்தை அழிக்கல. கடைசியில தண்டனை கிடைக்கும் பொழுது உங்களை பாவம் செய்ய வச்சவன் யாரும் உங்களை காப்பாற்ற போறது கிடையாது. நம்ம அப்பப்ப பார்க்கலாம் இல்லையா, நியூஸ்ல எல்லாம் கூட்டு பலாத்காரம் பண்றான், கூட்டு பலாத்காரம் ஒன்னா சேர்ந்து பாவம் செய்றாங்க. எவனாவது இன்னொருத்தனை காப்பாற்ற முடியுமா? அவன் தனித்தனியா தண்டனை அனுபவிச்சுட்டு இருப்பான். இப்ப கிருஷ்ணகிரியில ஃபேக் என்சிசி கேம்ப் போட்டு பெண்களை பாலியல் அத்துமீறல் பண்ணாங்க. அதுல ஒருத்தர் அவரே தற்கொலையே பண்ணிக்கிட்டார். ஸோ அவ்வளவுதான், கூட்டா சேர்ந்து பிளான் பண்ணி தப்பு பண்ணாங்க. ஆனா தண்டனை தனித்தனியா அனுபவிக்கிறாங்க. அந்த ஒரு வழி இருக்குது. ஒரு பெரிய கட்சியுடைய தலைவரா வேற இருந்தாரு. எவ்வளவு அவமானம். அதனால நீங்க என்ன நஷ்ட ஈடு, என்ன தலைகீழ நின்னாலும் கடைசி நேரத்துல ஒன்னும் வேலைக்கு ஆகுது. மாறுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறாரு. நீ மாறலன்னா கடைசியில அவ்வளவுதான். யாரும் உனக்கு பரிந்துரை சொல்ல முடியாது, பரிந்துரையும் பலனளிக்காது. இப்ப என்ன பண்றாங்க, குறிப்பா சர்ச்சுக்கு போனீங்கன்னா, கர்த்தாவே இவரை மன்னியும், இவருடைய பாவத்தை மன்னியும், இவர் நோயை குணமாக்கும், இவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க கடவுள்கிட்ட இல்லையா? இதெல்லாம் அங்க ஒத்து வராது. கடைசியில யாரும் அவங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஏன்னா அவனுடைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருப்பான். அவனுடைய சிலுவை சுமப்பான்ட்டு சுமந்துட்டு இருக்கும்போது அவன் எப்படி உனக்கு ஹெல்ப் பண்ணுவான்? அந்த மாதிரி நிலையில சிக்குவ. அதை புரிஞ்சுக்கிட்டு இறைவனுடைய வழிப்படி நடக்கும்போது கஷ்டமா இருக்கும். கஷ்டம் கிடையாது ஆக்சுவலா, அந்த இச்சையிலிருந்து உன்னை பாதுகாத்துக்கிறது. அதுக்கு சில எதிர்ப்புகள் வரலாம், வீட்டுல எதிர்ப்பு வரலாம், எல்லாம் வரலாம். ஆனா இதன் வழிப்படி நடக்கும் பொழுது, இதுக்கு முன்னாடி சொல்லும் பொழுது இன்னும் பின்னாடியும் சொல்லுவார், அந்த சொர்க்கம் அனைத்தும் நிரம்பியது இல்ல அப்படின்ற எந்த பொருளும் அங்க இருக்காது. அப்படி இருக்கும், அவ்வளவு அழகா இருப்பாங்க. ஆனா இச்சையாவே யாரும் பார்க்க மாட்டாங்க இல்ல. இன்னைக்கு முஸ்லிம் நாடுகள்ல பர்தா போறதுக்கு முக்கியமான காரணம் என்ன? ஆண்களுடைய பார்வையில விஷம் வந்துச்சு, பெண்களுடைய பார்வையிலே வந்துடுச்சு. ஆனா சொர்க்கத்துல யாரும் பர்தாலும் போட மாட்டாங்க. ஏன்னா எல்லாருடைய கவனமும் ஆத்மாவில இருக்கும். அந்த மாதிரி ஒரு உலகம் இறைவனுடைய வழிபடி நடக்கும்பொழுது அங்க கிடைக்கும். அங்க நீ அழகான மனைவி, அழகான கணவனோட இருக்கும்போது உனக்கு கவலை கிடையாது, ஆனந்தமா இருக்கும். அங்க ராஜாவா இருக்கும்போது கவலை கிடையாது. ஆனா இங்க ராஜாவா இருந்தாலும் பிரச்சனை தான் இல்லையா? எங்க பார்த்தாலும் ராஜா ஆட்சி செய்யறவங்களும் நிம்மதியாவா இருக்கிறாங்க? அங்கதான் நிம்மதியா இருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே கடவுளுடைய கட்டளைப்படி இப்ப நடக்கிறவங்க கடவுள் ட்ரெயின் பண்ணி அனுப்புறாரு.
காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை தூண்டக்கூடிய உலகம் இந்த கலியுகம். இதுலயே நீ அதனால தூண்டப்படாதவனாய் இருந்தா நீ தான் சொர்க்கத்துக்கு தகுதியானவன் அப்படின்னா கடவுள் நம்மை அங்க அனுப்புறாரு. அப்படி இல்ல, நான் கலியுகத்துல எல்லா மனிதரை போல நானும் இருந்துக்கிறேன் அப்படின்னா கடைசியில நீ கஷ்டப்படும் போது உன்னை யாரும் காப்பாற்ற மாட்டாரு அப்படின்னு கடவுள் சொல்றாரு. 124 சிஸ்டர். சொல்லுங்க சிஸ்டர். இப்ராஹிமை அவருடைய இரட்சகன் பல கட்டளைகளை கொண்டு சோதித்த சமயத்தில் அவற்றை அவர் நிறைவு செய்தார். நிச்சயமாக மனிதர்களுக்கு நான் உண்மை தலைவராக ஆக்குகிறேன் என அவன் கூறினான். அதற்கு என்னுடைய சந்ததியினரிலிருந்தும் தலைவன் ஆக்குவாயா என கேட்டார். அநியாயக்காரர்களை என்னுடைய வாக்குறுதி சாராது என கூறினார். சரி, ஓகே. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இப்ராஹிமுக்கு பல கட்டளைகளை கொடுத்து சோதித்தார் அப்படின்ட்டு. ஸோ அது எல்லாமே இப்ப நமக்கு பொருந்துற விஷயம்தான். காமத்தை விடணும், திருமணமானவர்கள் ஒரு பெண்ணு மட்டும் இந்த ஞானத்தை எடுத்தா கணவன் டென்ஷன் ஆயிடுவான். ஏன்னா அவன் வாழறதே காமத்துக்குன்னு ஆயிடுச்சு இன்னைக்கு உலகம். இது மகாத்மா காந்தியே சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். கட்சியில மனிதன் காமத்துக்காகவே வாழற ஸ்டேஜ் ஆயிடும் பிரம்மச்சரிய விரதத்தை ஃபாலோ பண்ணலனா அப்படின்னு சொன்னார். அப்படிதான் இன்னைக்கு உலகம் மாறிடுச்சு. அப்ப இதையெல்லாம் விடணும், கடவுள் விட சொல்றாரு. ஏன் விட சொல்றாரு அப்படின்னா, ஒண்ணு காமத்தில் இருக்கும்போது உடல் ரீதியா பலகீனமாகறதெல்லாம் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா ஆத்மா மயக்க நிலைக்கு போயிடும், அது மந்த நிலைக்கு போயிடும், அதுக்கப்புறம் யோசிக்காது. ஸோ முன் ஜென்மத்தில் யார் காமத்தில் அதிகமா மூழ்கியவர்களோ அவங்க தான் அடுத்த ஜென்மத்துல குழந்தையா பிறக்கும்போது மந்த புத்தி உடையவர்களா இருப்பாங்க. ஸ்கூல்ல யாரோ ஒரு குழந்தை தானே நல்லா படிக்குது, பெரும்பான்மையானவர்கள் மந்தமா தானே இருக்காங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா சீக்கிரமா காமத்துல விழுந்துருவாங்க. சின்ன வயசுல அந்த சலனம் ஃபீல் ஆகும் அவங்களுக்கு, ரொம்ப சின்ன வயசுல ஃபீல் ஆகும். சரி, அடுத்தது இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, இந்த காமத்தின் வசமாகும் பொழுது புத்தி வேலை செய்யாது. அப்ப காமத்தை வைத்து நீங்க முடிவு எடுப்பீங்க. உதாரணத்துக்கு மனைவி சொன்னா அப்படின்ட்டு அப்பா அம்மாவே வீட்டை விட்டு துரத்துவீங்க. அந்த காமத்தின் மயக்கத்துல அப்பா அம்மா ஒரு பெரிய விஷயமா தெரியாது. அடுத்தது 2வது பொண்டாட்டியோ அல்லது கள்ளக்காதலியோ வந்தானா அவ சொன்னான்ட்டு பொண்டாட்டியும் துரத்துவீங்க, பையனை துரத்துவீங்க. ஒரு சமீபமா நியூஸ்ல ஒருத்தனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அல்லது கூட படிச்ச பொண்ணை அவங்க அப்பா கல்யாணம் பண்ணிட்டாரு. ஸோ கடைசியில் அவரை இவன் வெட்டி போட்டான். ஸோ அப்போ அதுக்கான தண்டனையும் கிடைக்குது. அப்போ அந்த புத்தி மயக்கம் பாருங்க இல்லையா, தன் மகன் கூட படிச்ச பொண்ணு தனக்கும் பொண்ணு தானே, ஆனா அதை அவங்க நினைக்கல. இப்போ 124 இப்ராஹிமை அவருடைய இரட்சகன் சோதிக்கிறார், அதாவது அல்லாஹ் சோதிக்கிறார் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே 2 சம்பவம் சொல்லியிருந்தோம் இல்லையா. இந்த மாதிரி தன்னுடைய மகனையே கொலை செய்ய சொன்னார். அது நம்ம ஏற்கனவே சொன்னோம். அதோடைய உண்மையான அர்த்தம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கணும். அல்லாவா குழந்தையானா அல்லாதான், மனைவியா அல்லாவானா அல்லாதான், அப்பாவா அல்லாவானா அல்லாதான். இப்படி அல்லாவை முன்வைக்கணும், அதாவது அல்லாஹ் கொடுத்த வழியை முன்வைக்கணும். ஸோ அல்லாஹ் கொடுத்த வழியை பின்னுக்கு தள்ள வைப்பது பற்று, இந்த உறவுகளின் மீது உள்ள பற்று. அந்த பற்றை அறுத்தெறின்னு அர்த்தமே தவிர அந்த குழந்தையை கொலை பண்ணு, மனைவியை இட்டுட்டு போய் நடுக்காட்டில் விடு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி நடுக்காட்டில் விடுறது நிறைய கதைகளில் வரும், இந்து மதத்துலேயுமே கூட. நலத்தமைந்தி கதையிலையும் அதே மாதிரி தான் மனைவியை விட்டுட்டு வந்துடுவான். ஆனால் இங்கே அந்த விஷயம் கிடையாது. அப்போ இங்கே என்ன அப்படின்னா, எப்பவுமே 2வது மனைவியின் மீது மோகம் இருக்கும் அதிகமாக. அப்போ அந்த மோகத்தின் வசப்பட்டு அவன் முடிவெடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தமே தவிர, முதல் பொண்டாட்டி பேச்சை கேட்டு 2வது பொண்டாட்டியை துரத்து அப்படின்னு அர்த்தம் கிடையாது. முதல்ல 2வது பொண்டாட்டியே இருக்கக்கூடாது இல்லையா. ஸோ ஒருவனுக்கு ஒருத்தி தான் சொர்க்கத்தில் இருப்பாங்க. ஏன்னா காமத்தின் வசமாகும்போது தான் அவன் இன்னொரு மனைவியை தேடுறான், இல்லாட்டினா எதுக்கு இன்னொரு மனைவியை தேட போகிறான். ஸோ அப்போ காமத்திற்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி அந்த மோக வலையில் சிக்கி எடுக்கிற முடிவு தவறாக இருக்கும், குறிப்பாக காமத்தினால் உந்தப்பட்டு. ஸோ அதனால் அந்த காமத்தினால் நீ உந்தப்படலைன்றதை நிரூபிக்கிற தருணம் அது.
ஸோ அதை கடவுள் போக சொன்னார் அப்படின்ற கதையாக உருவாக்கப்பட்டிருக்குது. மற்றபடி வந்து மனைவியை துரத்துகிற விஷயம் கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். ஸோ மனிதர்களுக்கு உன்னை தலைவராக ஆக்குகிறேன், இது உண்மையிலே வந்து மனித இனத்திற்கே தலைவராக ஒருத்தர் ஆனார் அப்படின்னா அதுதான் ஆதாம். ஆதாமைத்தான் இங்கே பிரம்மான்னு நம்ம சொல்கிறோம். சிவபெருமான் யார் உடலில் வராரோ அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறோம். இதுதான் அங்கே ஆதாம். நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஆதாம் கிட்ட மட்டும்தான் சொர்க்கத்திற்கான வழியை கடவுள் சொல்கிறார், என்னன்றது தெரியாது. அதை தான் இப்போ பிரம்மகுமாரிகள் மூலமாக நம்ம சொல்கிறோம். ஆத்மான்னு வந்து சிவ பரமாத்மாவை நினைவு பண்ணி காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை வெல்லணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த யார் உடலில் சிவன் வராரோ அவரைத்தான் பிரம்மான்னு சொல்கிறோம். அவரைத்தான் உலகத்தை அவர் மூலமாக உலகம் படைக்கப்பட்டதுன்னு இந்துக்கள் சொல்லப்படுறது நம்புகிறாங்க. ஆக்சுவலாக பிரம்மாவே படைத்தார்னு நினச்சிட்டு இருக்காங்க. பிரம்மா படைக்கல, பிரம்மா மூலமாக அல்லாஹ் படைக்கிறார். ஏன்னா அவருக்கு உடல் கிடையாது, அவர் தான் பிறக்கலையே. அப்போ எப்படி வந்து ஞானத்தை கொடுக்க முடியும்? அவர் வரவே இல்லைன்னா எப்படி இன்னொரு தூதர்கிட்ட கூட சொல்லி அனுப்ப முடியும்? யோசிச்சு பாருங்கள். உடல் இருந்தால் தான் பேச முடியும். ஸோ அவர் வராரு இறுதியில் ஒரு வயோதிகர் உடலில், அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அதை தான் முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் வந்து ஆதாம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அவரை இந்த உடல் மண்ணுனாலான இந்த உடல் உணர்வுலேருந்து விடுபட வைக்கிறார், எழுப்புறார். நீ உடம்பு கிடையாது ஆத்மா அப்படின்னு எழுப்புறார். அவரைத்தான் பிரஜாபிதா பிரம்மா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிரஜா அப்படின்னா இப்போ உங்களுக்கு தெரியும், ராஜா ராணி ஆட்சி கிடையாது, உலகம் ஃபுல்லாக மக்களாட்சி நடக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ராஜா இருப்பாங்க, பிரஜைகளை ஆட்சி செய்வாங்க. இன்றைக்கி பிரஜைகளை ஆட்சி செய்கிறாங்க. ஸோ அப்போ சுற்றி எல்லாரும் பிரஜைகள், அனைத்து பிரஜைகளின் தந்தை தான் பிரஜாபிதா பிரம்மா. அதுதான் இவர்களுக்கு தலைவனாக்குவேன் அப்படின்னு சொல்லப்பட்டதுடைய உண்மையான அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, சொர்க்கத்தில் உன்னை அதிபதியாக்குவேன். அங்கே நாராயணன் ஆவர். இதே பிரம்மா தான் அங்கே நாராயணன் ஆவர். நீங்கள் இந்து கோயிலுக்கு போய் பாருங்கள், பெருமாள் கோயிலில் நிறைய இடங்களில் வந்து பெருமாள் படுத்துட்டு இருப்பார். அவர் தொப்புலேருந்து தாமரை கொடி வரும், தாமரை மேலே பிரம்மா இருப்பார். ஸோ அப்போ என்னென்னா, அந்த நாராயணனாக சொர்க்கத்தில் இருந்தவரே மறுஜன்மம் எடுத்தெடுத்து தான் யாருன்றதே மறந்து கீழான நிலை அடையும் போது சிவபெருமான் அவர் உடலில் வந்து பிரம்மான் பேர் வைக்கிறார். நீ தான் நாராயணனாக இருந்தேன்னு சொல்லி அவருக்குள்ளே அந்த தெய்வீக குணத்தை கொடுத்து எழுப்புறார் நாராயணனாகவே. ஸோ அப்போ சொர்க்கத்தில் நாராயணனாக அதே ஆத்மா போய் ஜென்மம் எடுக்குது. அப்போ அவருடைய சந்ததி தான் ராஜாவாகும் இல்லையா? நாராயணனுடைய குழந்தை அடுத்த நாராயணன். பல்லவன் ஒன்றாம் பல்லவன், இரண்டாம் பல்லவன், மூன்றாம் பல்லவன் மாதிரி முதல் நாராயணன், இரண்டாம் நாராயணன், மூன்றாம் நாராயணன்ட்டு 8 நாராயணன் இருப்பாங்க. அந்த 8 நாராயணன் கல்யாணம் பண்ணுற வெவ்வேறு பெண்களை தான் அஷ்டலக்ஷ்மிகள், அதாவது 8 லக்ஷ்மிகள்னு சொல்லப்படுது. ஸோ அப்போ அந்த ராஜாவுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் ராஜாவாவாங்க. அப்படித்தான் இருக்கும் சொர்க்கம். வேலைக்காரனுடைய குழந்தை வேலைக்காரனாக தான் இருப்பான். இப்போ இருக்கிற மாதிரி கம்யூனிஸ்ட் எல்லாம் பேசிட்டு அலைய மாட்டாங்க. ஸோ ராஜாராணி ஆட்சி வரைக்கும் அப்படித்தான் இருக்கும். சரி, அப்போ என் சந்ததியினர் எல்லாரையும் அதே மாதிரியே நீ தலைவனை ஆக்கிக்கிட்டே இருப்பியா அப்படின்னா, இந்த வாக்குறுதி எப்போ சேராதுன்னா அநியாயக்காரர்களுக்கு சேராது. ஸோ அநியாயக்காரர்களாக யார் மாறுறோம்? இறைவனுடைய வழியை விட்டு முற்றிலும் விலகிறது வந்து நரகத்திலிருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப ரொம்ப விலகிறது இங்கே தான். ஸோ இது வரைக்கும் கூட ராஜாராணி ஆட்சி இருக்கும்போது, ஒரு 2000 வருடம் முன்பு ராஜாராணி ஆட்சி இருக்கும்போது கூட ராஜாவுடைய மகன் தான் ராஜாவாகும். ஆனாலும் கன்ஃபார்ம் கிடையாது, இன்னொரு ராஜா வந்து ஆட்சியை பிடிப்பான். ஆனால் சொர்க்கத்தில் அந்த மாதிரி சண்டையே நடக்காது. காமம்னாலே என்னன்னு தெரியாது, கோபம்னாலே என்னன்னு தெரியாது. அதனால் இன்னொருத்தனுடைய ராஜ்யத்தை அபகரிக்கணும் இந்த மாதிரி எண்ணமே இருக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம், அங்கே தேவதை தர்மம் மட்டும்தான் இருக்கும். வேறு மதங்கள் எதுக்குமே அங்கே அல்லோ கிடையாது. இருந்தால் தானே 2 வழி வந்தால் தானே பிரச்சனை வர்றதுக்கு, எதுவுமே இருக்காது. இன்னொன்று அவங்க சாமியை கூட கும்பிட மாட்டாங்க. ஏன்னா இந்துக்கள் யாரெல்லாம் சாமின்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் அங்கே உயிரோட்டமாக வாழ்வாங்க. சரி, அல்லாவை நினைப்பாங்களா? அல்லாவையும் நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே அவ்வளோ ஆனந்தம் இருக்கிறனால மனிதன் கொஞ்சமாவது துக்கம் வந்தால் தான் கடவுளை நினைப்பான். ஸோ அதனால் நரகம் வரும்போது 2500 வருஷம் கழிச்சு இதே பூமி நரகம் ஆகும்போது, அதாவது உடலுணர்வுக்கு வரும்போது தான் கடவுளை நினைக்கிறான். அப்போ பாவமும் செய்கிறான். ஸோ பாவம் அதிகமாக அவனுடைய அந்த ராஜ பதவி அவன்கிட்டேருந்து அபகரிக்கப்படுது, வேற ஒருத்தனுக்கு கிடைக்குது. இது பைபிளில் பழைய ஏற்பாடில் அதிகமாக அதை பற்றி டீட்டெயிலாக இருக்கும். இந்த ராஜாவுடைய சந்ததிக்கு கொடுக்காமல் வேற ஒருத்தருக்கு கொடுத்துடுவேன். ஆனால் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுற வரைக்கும் உண்டு அப்படிங்கிறதெல்லாம் நரகத்தின் விஷயம்.
சொர்க்கத்தின் விஷயம் கிடையாது. கடவுள் சொர்க்கத்தில் வரவே மாட்டார், ஆனால் அவருடைய வழிபடி தான் நடப்பீங்க. நரகத்தில் வரும்பொழுது தான் கடவுளுடைய வழியை மதங்கள்னால கூட மீறுவீங்க. ஏன்னா மதமே கடவுள் சொல்கிற வழிக்கு எதிராக இருக்கும் நிறைய விஷயங்கள், எல்லா மதத்துக்குமே அது பொருந்தும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அது உங்ககிட்ட இருந்து அபகரிக்கப்படும். உங்ககிட்ட இருந்து தான் அபகரிக்கப்படும், உங்கள் மகன்கிட்ட இருந்து கிடையாது. நீங்கள் அபகரிக்கப்பட்ட பிறகு உங்களுக்கு மகன் பிறக்கிறான் அப்படின்னா அவன் ஏற்கனவே பாவம் செஞ்சுட்டு வந்தான்னா அது அவனுக்கு கிடைக்காது. அதனால் நீங்கள் செய்த பாவம் அவனுக்கு போகிறதுன்னு அர்த்தம் இல்லை. அவன் ஏற்கனவே செஞ்சுட்டு வந்த பாவம் கொஞ்சம் புண்ணியம் இருக்கிறதுனால அப்பாவுடைய சொத்தை அனுபவிப்பான். அதுக்கு அடுத்தது இவன் ராஜ பதவி அடையிறதுக்குள்ளேயே அவங்க அப்பாவை கொலை பண்ணிவிடுவாங்க மற்ற ராஜாக்கள். நிறைய நம்ம அதெல்லாம் வரலாறில் படிச்சிருக்கிறோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறது. ஆனால் சொர்க்கத்தில் அது கிடையாது. கடவுளுடைய வழியை மீறும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எல்லாத்தையுமே இழக்கிறோம். ராஜ்யம் விட்டுருங்க, ஜென்ரலாகவே அப்பா அம்மாவுடைய சொத்து, குறிப்பாக அப்பாவுடைய சொத்து குழந்தைக்கு வரும் இல்லையா? அதுவே இப்போ எங்கே கிடைக்கிது இல்லையா? பையனுக்கு இருந்ததை பையனுக்கும் பொண்ணுக்கும் நாங்கள் இப்போ யாருக்குமே கிடைக்காம மற்றவர்கள் ஆட்டையை போடுறதை பார்க்குறோம். சொத்துக்காக வெட்டுக்குத்து நடக்கிறது, இது எல்லாமே இறைவனுடைய வழியை நம்ம மீறுறோம். ஸோ அப்போ இப்போ என்ன அமைதியாகவே இருக்கிறதா? வேறு வழியே இல்லை. நீங்கள் அமைதியாக இருந்தால் சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்கிது. இங்கே நீங்கள் அடையணும்னு நினச்சிங்கன்னா சொர்க்கத்தை இழந்துடுவீங்க, அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் அநியாயக்காரர்களுக்கு, அதாவது இறைவனுடைய வழியை மீறுபவர்களுக்கு அந்த வாக்குறுதி சாராது அப்படின்னு சொல்கிறது. அதாவது சொர்க்கத்தில் 21 பிறவி எடுப்போம். 2500 வருடம். ஏன் 21 பிறவி தான் சொல்லப்பட்டிருக்குது? அதே நரகமும் 2500 வருடம் தான். சொர்க்கம் 2500 வருடம், நரகம் 2500 வருடம். ஆனால் இங்கே 21 பிறவி தான், இங்கே 63 பிறவி. ஏன்னா சொர்க்கத்தில் ஆயுள் அதிகம், 150 வருடம் இருக்கும். மற்றபடி மதங்களை சொன்ன மாதிரி 1000 வருடம் வாழ்ந்தான், 40,000 வருடம் வாழ்ந்தான், அதெல்லாம் கதை தான். 150 தான் சராசரி ஆயுள். திடீர் மரணம்லாம் அங்கே இருக்காது. ஸோ அடுத்தது 125 நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது முஸ்லீம்களுக்கு மட்டுமே தெரிந்த இடம் இல்லையா? மெக்காவில் இருக்கக்கூடிய இடம். அது காஃபான்றது எதை சொல்கிறது இந்த மாதிரி. ஆனால் இதை வந்து பிரம்மகுமாரிகள் ஞானத்தின்படி இதில் ஏதாவது இருக்குதா அப்படின்னா மதுபன், ராஜஸ்தானில் மதுபனில் தான் இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கறது, மதுபன் மலை மேலே. ஸோ அதனால தான் எல்லா மதத்திலும் ஒரு மலையை வந்து ஃபேமஸாக வச்சுருக்குது. சியோன் மலைன்னு இங்கேயும் வருது இல்லையா? சரி, அங்கே வருடத்திற்கு ஒரு முறை நாங்கள் போவோம். கடவுள் அங்கே நேரடியாக ஒரு வயோதிகர் உடலில் பேசுகிறத நேரடியாக போய் பார்க்க போவோம். வருடத்திற்கு ஒரு முறையாவது குறைஞ்சபட்சம் போகிற பழக்கமாக இருக்குது. ஸோ அதோடைய நினைவாக தான் இன்றைக்கி மெக்காவுக்கு போகிறது, ஜெருசலேமுக்கு போகிறது, இந்த மாதிரி. குறிப்பாக மெக்காவை சொல்லலாம். மெக்கா வந்து வருடம் ஒரு முறை போகணும் அப்படின்னு இருக்குது. பட் முடியாதவங்க போகிறது கிடையாது. ஆனால் இங்கே நம்ம கண்டிப்பாக பெரும்பாலும் போயிடுவோம். சரி, அது அந்த மதுபனில் இருக்கக்கூடிய இடம் நிறைய பில்டிங் இருக்கும். கடைசியில் உலக அழிவின் பொழுது அங்கே தான் நம்ம போய் பாதுகாப்புக்காக இருப்போம் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ அதெல்லாம் இறைவன் கொடுக்குற ஞானமாகிய முரளி, அது எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தில் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. அது நேரடியாக படிக்கும்போது அதோடைய ஆழம் உங்களுக்கு தெரியும். எப்படி இங்கேருந்து நாம் அங்கே போவோம் அப்படின்னா அந்த நேரம் உங்களுக்கு வந்து குரல் கேட்கும், ரெடியா அப்படின்னும்போது உங்களுடைய மகன் ஞாபகமோ கணவன் ஞாபகமோ மனைவி ஞாபகமோ எது வந்தாலும் நீங்கள் போக மாட்டீங்க. அவங்கள கூப்பிட்றதுக்காகக்குள்ளே அந்த கடைசி ட்ரெயின் போய்டுன்றார். அதுக்குள்ளே அப்படியே உலக அழிவு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அந்த நேரம் நீங்கள் இறைவன் நினைவில் இருக்கும்போது தானாகவே உங்களுடைய கால் பாதுகாப்பான இடத்தை தேடி போகும். ஸோ அப்போ எல்லோரும் அங்கே மதுபனுக்கு போவோம். மற்ற இடங்கள் எல்லாம் உலக அழிவு நடந்துகிட்டு இருக்கும். அங்கே இருப்பவர்கள் இறைவனின் நினைவிலிருந்து உடலை விட்டு உயிர் பிரியும். அதாவது துர்மரணம் இருக்காது. ஸோ இந்த மற்ற இடத்துல இருந்தாலும் அப்படி இருக்கும். ஆனால் நிறைய பேர் அங்கேயும் போகிறது நடக்கும். ஸோ அதை தான் நீங்கள் வந்து கடைசி நேரத்தில் அபயமளிக்கும் இடமாக மாறும் அப்படின்னு சொல்கிறது. அங்கே இறைவனை நினைப்பாங்க. இங்கே அதுக்கு பதில் தொழுகை செய்கிறது. ஸோ தொழுகை பண்ணுறது, முட்டி போடுறது, பஜனை பாடுறது, இது எல்லாமே பக்தி மார்க்கத்தின் விஷயம். ஞானம் வந்து இறைவனை நினைக்கிறது. கரெக்டாக அவர் எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சுட்டு அன்பாக அவரை நினைப்போம். ஏன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியும் இல்லை? சொர்க்கத்தின் ஆஸ்தியையே கொடுக்குறார். அவர் அன்பாக நினைக்காம வேறு யாரும் நினைக்க போகிறோம். ஸோ அதற்கான அந்த இடம் மட்டும் இல்லை, எங்கே இருந்தாலும் அவரை நினைக்க தான் போகிறோம். ஸோ கடைசி நேரத்தில் அங்கே போய் நினைப்போம். சரி, ஓகே. மற்ற விஷயங்கள் வந்து பிரம்மகுமாரிகள் ஞானத்தை வச்சு வராது. 126 பார்த்திங்கன்னா அல்லாவையும் இறுதி நாளையும் விசுவாசிக்கிறவர்களுக்கு பல வகை கனி வர்க்கங்களிலிருந்து உணவளிப்பாயாக அப்படின்ட்டு இப்ராஹிம் கேட்குறாரு இல்லையா? ஸோ இங்கே விசுவாசம் அது ரொம்ப முக்கியம்.
இல்லையா? ஏன்னா நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் எப்படி கடவுள் சொல்கிறத கேட்க போகிறீங்க? ஸோ கேட்டு காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை முற்றிலும் மறந்து, உடல்ன்ற உணர்வையே மறந்து ஆத்ம உணர்விலே யார் நிலை பெற்று இருக்கிறார்களோ அவங்க தான் சொர்க்கத்தின் ஆரம்பத்திலே வருவாங்க. அங்கே தான் பல வகையான கனி மட்டும் இல்லை, ரொம்ப சுவை. அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஒரு மாம்பழம் உதாரணத்துக்கு எடுக்கிறீங்கன்னா, நல்ல சுவையான மாம்பழம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சில வெரைட்டிஸ்லாம் இருக்குல்லையா, ரொம்ப ரேட்லாம். அந்த மாம்பழத்துடைய சுவை, அதே மாம்பழம் சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது அதில் இருக்கிற சுவையில் கோடியில் 1 மடங்கு கூட இப்போ கிடையாதுன்றார். இப்போ எவ்வளோ சுவையாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். எல்லா கனிகளும் அதேமாதிரி ஹார்டாலும் இருக்காது. சாப்பிட்றதுக்குன்னு சில கனிகள் இருக்கும், ஜூஸுக்குன்னு சில கனிகள் இருக்கும். இன்றைக்கி ஜூஸ் ஆரஞ்சு, சாத்துக்குடி இதெல்லாம் ஜூஸ் போடும்போது எலுமிச்சம்பழம் அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை நசுக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்குன்னு ஜூஸ் இருந்தால் கூட அதை கஷ்டப்பட்டு புழிய வேண்டியதாக இருக்கும். ஆனால் சொர்க்கத்தில் அப்படி இருக்காது. அப்படி ஸ்லைட்டாக தொட்டாலே நசுங்கிடும் அப்படிங்கிறார். ஸோ இந்த வழியை யார் நிராகரிச்சிட்டாங்களோ அவங்க சிறிது காலம் சுகம் அனுபவிக்க செய்வேன், பின் நரக வேதனையின் பக்கம் இழுத்து செல்வேன், அவர்கள் செல்லும் இடம் கெட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? ஸோ இங்கே தான் இது பிரம்மகுமாரிகள் ஞானம் இல்லாமல் இதை யாராலும் சத்தியமாக புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா ஆக்சுவலாக எந்த மதத்தினருக்கும் சொர்க்கம் எங்கே இருக்குதுன்னு தெரியாது, அது எப்படி இருக்கணும்னு தெரியாது. ஏதோ கண்ணை மூடிட்டு நம்பிட்டு இருக்கிறாங்க இல்லையா? இதே பூமி, இது குறிப்பாக பாரத பூமி சொர்க்கமாக இருக்குது. ஆனால் இறைவன் சொல்கிற வழிப்படி முழுக்க இறைவன் நினைவிலிருந்து அந்த காமம், கோபம் கொஞ்சம் கூட இல்லாமல், உடல்ன்ற உணர்வே இல்லாமல் அப்படியே பார்த்தாலே ஆத்மாவில் தான் அவங்களுடைய கவனம் இருக்குது. அந்த அளவுக்கு யார் இப்போ பயிற்சி பண்ணுறாங்களோ அவங்க தான் சொர்க்கத்தின் ஆரம்பத்திலே சொர்க்கத்தின் முழு சுகத்தையும் அனுபவிப்பாங்க. மரணம் இருக்குது அங்கேயும், ஆனால் ஆத்மான்ற உணர்வில் இருக்கும்போது மரணம் உடலுக்கு தானே. அதனால தான் அங்கே மரணமற்ற உலகம்னு சொல்கிறது. ஆத்மா ஒரு ட்ரெஸ்ஸை கட்டிட்டு இன்னொரு ட்ரெஸ்ஸை எடுக்குது. அப்படி தான் உடம்பை அப்படி தான் நினைப்பாங்க அவங்க. ஸோ அதனால் 2500 வருடம் 21 பிறவிக்கு சுகம் அனுபவிக்கிறாங்க. ஆனால் எல்லோரும் ஆரம்பத்திலே வர்றது கிடையாது. இறைவனுடைய ஞானத்தை எடுத்த எல்லோரும் வர்றது கிடையாது. இறைவனின் ஞானத்தை பக்காவாக ஃபாலோ பண்ணி 100% கடவுளுக்கு சமமாக தூய்மையானவங்க தான் ஆரம்பத்தில் வருவாங்க. கொஞ்சம் ஒரு 90%னா கொஞ்சம் லேட்டாக தான் பிறவி எடுப்பாங்க. அது வரைக்கும் மேலே இருப்பாங்க. உலகம் அழியும்போது எல்லா ஆத்மா உடலை விட்டு மேலே போயிடும். இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்க இன்னும் லேட்டாக வருவாங்க, இன்னும் கம்மியாக இருக்கிறவங்க இன்னும் லேட்டாக வருவாங்க. ஸோ இதுதான். ஸோ அப்போ இறைவனுடைய ஞானத்தை எடுத்தும் அலட்சியப்படுத்துகிறவங்க கொஞ்சம் நேரத்துக்கு, இன்னும் கேட்டிங்கன்னா சொர்க்கத்தில் கடைசி ஒரு பிறவி மட்டும் எடுக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஒரே ஒரு பிறவி, அதில் என்ன சுகம் கிடைச்சிடும் அவங்களுக்கு. ஏன்னா சுகம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். துக்கம் இருக்காது ஆனால் நரகத்தில், பட் சுகத்தின் அளவு குறையும். நரகத்தில் துக்கம் வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ துக்கத்தின் உச்சத்தில் இருக்கிறோம். சுகம் இருக்கிற இடமே இல்லாத மாதிரி காணாமல் போயிடுச்சு. சுகத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் போல் இருக்கிறதெல்லாம் பின்னாடி உங்களுக்கு துக்கத்தையே கொடுக்குது. ஸோ அதுதான் கொஞ்சம் சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிட்டு அப்புறம் துக்கத்தை கொடுத்துட்றோம். ஆக்சுவலாக விஷயம் என்னென்னா, யாருக்குமே தெரியாத ரகசியம் என்ன, சொர்க்கத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கடைசியில் நரகத்துக்கு வந்து தான் ஆகணும். ஏன்னா எல்லா மதங்களும் நரகத்தில் தான் வருது. இப்போ சொர்க்கத்தோடு முடிச்சிட்டா இப்போ மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் யாருக்குமே பூமிக்கே வேலையே இல்லாமல் போயிடும், மேலே தூங்கிட்டு இருக்க வேண்டியதுதான். ஸோ அதனால் எல்லாருமே நரகத்துக்கு வந்து தான் ஆகணும். ஆனால் சொர்க்கத்தில் நரகமே கூட பாதி சொர்க்கம் மாதிரி இருக்கும். ஒரிஜினல் சொர்க்கம் கிடையாது, துக்கம் இல்லாமல் இருக்கும். பாவம் செய்வாங்க, ஆனால் அதுக்கான தண்டனை எடுத்தோடனே கிடைக்காது. அது ஒரு லெவலுக்கு மேலே தான் கிடைக்கும். ஸோ அது குரான்லேயே பின்னாடி எல்லாம் வரும். முடிந்த அளவிற்கு கடவுள் மன்னிக்கிறார், உடனடியாக தண்டனை கொடுப்பதில்லை அப்படிங்கிறதுலும். அதுதான் இந்து மதத்தில் பாவக்குடம் நிரம்பிய பிறகே துக்கம் தண்டனை கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுறது. சரி, இது கடவுளுடைய நேரடி ஞானம் ஒரிஜினல் சொர்க்கம் வருவதற்கு. இல்லை, இப்போ ஒரு மதத்தை மட்டும் எடுத்துக்கிறோம், கிறிஸ்தவ மதம் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். 2000 வருஷம் தான் அவங்களுடைய ஆயுள் சராசரியாக. அப்போ அதில் பாதி சொர்க்கம் மாதிரி இருக்கும், அடுத்த பாதி நரகம் மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கிறிஸ்தவ தர்மத்தில் கூட எல்லாரும் ஆரம்பத்தில் இயேசு கிறிஸ்து வரும்போதே பிறக்க மாட்டாங்க. அதுலேயும் ஓரளவுக்கு தூய்மையாக இருக்கிறவங்க, அந்த மதத்தின்படி நடக்கிறவங்க, அந்த மதத்தில் உள்ள கெட்டதை விட்டுட்டு நல்லதை மட்டும் யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க வருவாங்க ஆரம்பத்திலே. கூடவே இறைவனுடைய ஞானத்தையும் கடைசியில் எடுத்துட்டு இறைவனை நினைப்பாங்க. ஆனால் சொர்க்கத்தின் அந்த காமத்தை வெல்றது அந்த அளவுக்குலாம் கடைசியில் அவங்களுக்கு நேரம் இருக்காது. ஏன்னா கடைசி உலக அழியிற நேரத்தில் தான் அவங்களுக்கு ஞானமே கிடைக்கும். அதனால் அவங்க மதத்தில் அவங்க முன்னாடி வந்துடுவாங்க. மற்றவர்கள் அந்த காமம், கோபம், சாராயம், கரிமீன், விபச்சாரம் இதிலே மூழ்கினவங்க கடைசியில் தண்டனை அனுபவித்து கொஞ்சம் திருந்துவாங்க. அதனால் கடைசி ஓரிரு பிறவி மட்டும் வருவாங்க. அந்த ஓரிரு பிறவியிலும்
பாதி அவங்களுக்கு சுகம் மாதிரி இருக்கும். இந்த நரகத்திலே பணக்காரங்க இப்போ சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்டில் இருக்கிறாங்களா, இப்போ துபாய் ராஜா அந்த மாதிரி ஆட்கள்லாம். ஆனால் அந்த ஒரு பிறவி அதில் பாதி, அதுக்கு அடுத்தது அவங்களே துக்கத்தை அனுபவிப்பாங்க. அடுத்து வேறு எங்கேயாவது ஏழ்மையான நாட்டில் பிறந்து துக்கத்தை அனுபவிப்பாங்க, அல்லது அந்த நாட்டிலே அவங்களுடைய நிறைய இடங்களில் முஸ்லீம் நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா ராஜாவையே அரெஸ்ட் பண்ணுறாங்க, கொலை பண்ணுறாங்க. சதாம் ஹுசேன் இந்த மாதிரி நிறைய பேர் பாகிஸ்தானில் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல போய் மாட்டிக்குவாங்க. அதே பிறவிலே பாதி அவங்க சுகமாக இருப்பாங்க, பாதி துக்கத்தை அனுபவிப்பாங்க. ஸோ அதுதான் கொஞ்சம் சுகத்தை கொடுத்து நரகத்துக்கு அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறது. இது எல்லா மதத்துக்குமே பொருந்தும். ஏன்னா எல்லா மதம்ன்றதை விட ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் பொருந்தும். ஒரு ஆத்மாவுடைய இப்போ சொர்க்கத்தில் வரக்கூடிய ஆத்மாவுக்கு ஆயுள் 5000 வருடம். அந்த 5000 வருடத்தில் 2500 வருடம் ஒரிஜினல் சொர்க்கத்தின் சுகத்தை அனுபவிக்கிறாங்க. அடுத்த 2000 அதில் நரகத்திலுமே முதல் பாதி துக்கம் இருக்காது இல்லையா. ஸோ அதுவுமே அவங்களுக்கு சுகம்தான். அப்போ 3/4 பங்கு சுகத்தை ஒரிஜினல் சொர்க்கத்திற்கு வருபவர்கள் அனுபவிக்கிறாங்க, 1/4 பங்கு தான் துக்கம். மற்றவர்களுக்கு இறைவனுடைய வார்த்தை நிராகரித்ததுனால பாதி சுகம் பாதி துக்கம், அவங்களுடைய ஆயுளே கம்மி. அதனால் கடவுள் என்ன சொல்வார்னா, அது புற்றீசல் மாதிரி அவங்க வாழ்க்கை, வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாது, அதில் என்ன அவங்க சுகத்தை அனுபவிச்சிடுவாங்க ஓரிரு பிறவியில் அப்படின்னு கடவுள் கேட்பார். ஸோ 127 நம்ம சொன்ன மாதிரி ஆழமான ரகசியம் உள்ளது. மேலோட்டமாக பார்த்திங்கன்னா, மேலோட்டமாக தான் அந்தந்த மத தலைவர்களுக்கு தெரியும். உள்ளே இருக்கிற ரகசியம் இறைவனுடைய ஞானத்தை நேரடியாக எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இதில் அந்த வீட்டின் அடித்தளங்களை உயர்த்திய போது, எங்கள் இரட்சகனே எங்கள் இந்த பணியை ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோடைய ஒரிஜினல் அர்த்தம் என்ன அப்படின்னா, இது கர்ம யோகம். இறைவனுடைய நினைவிலிருந்து நீங்கள் காரியம் செய்வீங்க. கரெக்டாக சொல்லணுன்னா கரண் கராவன்ஹார்னு இறைவன் சொல்வார். அதாவது செய்பவரும் செய்விப்பவரும் அவரே, நாம் வெறும் கருவி அப்படின்ற உணர்வில் செய்யும்பொழுது, செய்கிறதே அவர் தான்னும் பொழுது நான் செய்கிறன்ற உணர்வே இருக்காது. அதுதான் உண்மையிலே இறைவன்கிட்ட அர்ப்பணிக்கிறது, அந்த காரியத்தை அர்ப்பணிக்கிறது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது தான் அந்த அகங்காரம் சூக்ஷ்மமாக கூட வராமல் இருக்கும். அந்த சின்ன சின்ன அகங்காரம் சூக்ஷ்மமாக வர்றதுலே உங்களுடைய பதவி குறையும். ஸோ யார் பக்காவாக இறைவன் நினைவிலேயே மூழ்கி நான்ற உணர்வை முற்றிலும் இழக்கிறாங்களோ அவங்க தான் சொர்க்கத்தின் மிக உயர்ந்த பதவியாக ஸ்ரீ நாராயணன் பதவி அடைவாங்க. அதனால தான் சொர்க்கவாசல் திறப்பு விழா உலகத்திலேயே இந்தியாவில் மட்டுமே, இந்து மதத்தில் மட்டுமே கொண்டாடப்படுது பெருமாள் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி அப்போ. ஏன்னா சொர்க்கத்தின் வாசலை திறந்தால் உள்ள ஆட்சி செய்பவர் நாராயணன். ஸோ அதனால் நீங்கள் உண்மையிலே இறைவன் நினைவில் தான் செய்கிறீங்களா இல்லையான்றது உங்கள் நடத்தையிலே தெரியும். அது இல்லாமல் இறைவன் சொல்வார், சூக்ஷ்ம லோகம், நாம் இப்போ இருக்கிற இடம் ஸ்தூலமான உலகம். இந்த உலகம் இதை ஃபிசிக்கல் வேர்ல்டுன்னு சொல்லலாம். இறைவன் இருக்கிற இடம் இன்கார்போரியல் வேர்ல்டு, அதாவது உடலற்ற வெறும் ஆத்மாக்கள் வசிக்கிற உலகம். ஸோ இதை கார்போரியல் வேர்ல்டுன்னு சொல்லலாம். இது ரெண்டுத்துக்கும் இடையில் ஒரு ஒளி உலகத்தை கடவுள் படைக்கிறார். அதுதான் சூக்ஷ்ம லோகம், சட்டில் வேர்ல்டு. அங்கே சூக்ஷ்ம உடலோடு நாம் அங்கே போவோம். கடைசியில் உலகம் அழியிறது, இந்த உடலை விட்டு நாம் பிரிந்து சொர்க்கத்திற்கு தயாரானாலும் சொர்க்கம் இன்னும் வரல இல்லையா. ஸோ அது வரைக்கும் அங்கே இருப்போம். ஸோ அதுதான் ஏஞ்சல்கள் அப்படின்ட்டு கிறிஸ்டின்ஸும் முஸ்லீம்ஸும் நம்பிட்டு இருக்கிறது. ஸோ நாம் தான் அவங்களுக்கு கடைசி நேரத்தில் அந்த சக்தி கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய வழிகாட்டுதல் கொடுக்கறது, இது எல்லாமே பண்ணுவோம் இறைவனுடைய கட்டளைப்படி. அதாவது முழுக்க முழுக்க இறைவனுடைய நினைவிலே இருக்கும்போது அவர் நம்ம உடலை பயன்படுத்தி பண்ணுவார். ஸோ எல்லா மகிமையும் அல்லாஹ் ஒருவருக்கே. அந்த சூக்ஷ்ம லோகத்தில் கடவுள் சொல்கிறார், இங்கே இருக்கக்கூடிய டிவி கம்ப்யூட்டர் மாதிரி அங்கே ஒன்று இருக்குது. நீங்கள் பண்ணுற எல்லாமே உங்கள் மனதில் நடக்கும் எண்ணம் உட்பட அங்கே ரெக்கார்ட் ஆகுன்ற. அதை நான் எப்பொழுதும் பார்ப்பதில்லை, ஆனால் தேவைப்பட்டால் போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதை தான் நாங்கள் செய்கிற எல்லாத்தையும் நன்கறிந்தவன் அப்படின்ட்டு இங்கே கடவுளை சொல்கிறதுடைய உண்மையான அர்த்தம். ஸோ அடுத்தது 128 எங்கள் இருவரையும் உனக்கு கீழ்ப்படுகிறவர்களாக ஆக்குங்கள் அப்படிங்கிறது எல்லா மதத்துலையுமே இப்படி தான் கடவுளை வேண்டுவாங்க இல்லை. எனக்கு நல்ல புத்தியை கொடு, நல்ல வழிகாட்டு அப்படின்னு வேண்டுவாங்க. எங்களுடைய சந்ததியிலேருந்து ஒரு கூட்டத்தரை உனக்கு கீழ்ப்படுகிறவர்களாக ஆக்கி வை அப்படின்னு சொல்கிறது. இது பிரம்மகுமாரிகளை குறிக்கும். ஏன்னா அவங்க தான் டைரெக்டாக கடவுள்கிட்ட ஞானத்தை எடுக்கிறாங்க, அவங்க மட்டும்தான் விகாரத்தை வெல்றாங்க, அவங்க தான் சொர்க்கத்திற்கும் போகிறாங்க. ஸோ அப்போ கடவுளுடைய வேலை எது நல்ல கர்மம் எது கெட்ட கர்மம்னு பிரித்து சொல்கிறது மட்டும்தான்.
எல்லா மதத்துலையுமே பாருங்களேன் அந்த விஷயம்தான் இருக்கும் இல்லை, இது செய்யணும், இதை செய்யக்கூடாது. அதுக்காக ஆனால் கடவுள் சொல்கிறது எல்லாமே மறுமைக்குரிய விஷயத்தை தான் சொல்லுவாரே தவிர இம்மைக்குரிய விஷயத்தை சொல்ல மாட்டார். இங்கே நீ எப்படி வாழணும், என்ன வேலை பார்க்கணும், காசை யாருக்கு கொடுக்கணும், இப்படியெல்லாம் சொல்ல மாட்டார். ஆனால் அதுவும் சொல்லுவார். அது எதுக்குன்னா எதிர்காலத்தை நோக்கி அங்கே இருக்கக்கூடிய குணம், இங்கே நீ கர்ம கணக்கு நிறைய பேரோட தொடர்பு வச்சதுனால இப்போ உன் குடும்பத்தில் உன் கணவன் சரியில்லை, அப்பா அம்மா சரியில்லை, குழந்தை சரியில்லைன்னா முன் ஜென்மங்களில் நீ ரொம்ப நல்லவன்ற காரணத்தினால பிச்சைக்காரனுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு வச்சுருப்பேன். அந்த பிச்சைக்காரனுக்கு உனக்கும் தொடர்பு வந்துட்டதுனால அவன் இன்றைக்கி உனக்கு பையனாக பிறப்பான், அப்பாவாக இருப்பான், கணவனாக இருப்பான். அவனுடைய குணத்தை தான் அடுத்த ஜென்மத்துக்கு எடுத்துகிட்டு வருவான். ஸோ நீ பிச்சைக்காரனாக இருந்து காசு போடும்போது உனக்கு நல்லா தான் இருக்கும். அவனே உனக்கு புருஷனாகும்போது ஏண்டா சாப்பாடு போட்டோன்னு தோணும். ஆனால் இப்போவும் உங்களுக்கு தெரியாது சாப்பாடு போட்டதுனால பிச்சைக்காரன் தான் எனக்கு கணவனாக இருக்கிறான்ட்டு. ஸோ அதனால் அந்த தொடர்பு எல்லாம் கட் பண்ண சொல்லுவார் கடவுள். ஸோ கட் பண்ணிவிட்டு ஞானத்தை கொடுக்கறதோடு நிறுத்திக்கணும். மற்றபடி காசு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொடுத்தீங்கன்னா அதனால் அவனுடைய குணம் மாற போகிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் அந்த காசை அவன் தவறான வழிக்கு பயன்படுத்தும் போது அந்த பாவம் காசு கொடுத்த உங்கள் தலையில் விடியும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ அதனால் இதுவரைக்கும் செய்த பாவ அறிக்கை மன்னிப்பு கேட்குறது இருக்குது இல்லையா. ஸோ அது கடவுள் சொல்கிறாரு, முன் ஜென்மங்களில் என்னென்ன பாவம் செஞ்சீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் இந்த ஜென்மத்தில் என்னென்ன பண்ணீங்கன்னு தெரியும்ல, அதை என்கிட்ட சொல்லுங்கன்றார். ஏன்னா சொல்லும் பொழுது அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய மாட்டேன், உங்கள் மைண்டும் ரிலாக்ஸ் ஆகிடுது, ஃப்ரீ ஆகிடுது. இன்னொன்று கடவுள்கிட்ட நீங்கள் சொல்கிறதே இனி நான் பண்ணக்கூடாது, அதற்குரிய சக்தியை எனக்கு கொடுங்கன்னு தான். ஸோ அப்போ கடவுள்கிட்ட இருந்து உதவியும் கிடைக்குது, நீங்கள் செய்த பாவத்திற்கான தண்டனை பாதியாக குறைக்கப்படுதுன்றார். ஸோ அப்போ ரொம்ப வசதி ஆயிடுச்சு இல்லையா. அதுக்கப்புறம் நீங்கள் இறைவனை நினைத்து மீதியை அழிச்சிடலாம். அடுத்தது கொஞ்சம் நோய் இந்த மாதிரி விஷயத்துலையும் அழியும். அதுதான். மற்றபடி நீங்கள் ஒவ்வொரு தடவையும் பாவம் செஞ்சுட்டு கேட்கறது கிடையாது. இறைவன் ஞானத்தை எடுப்பதற்கு முன்பு செய்கிற பாவம், இறைவன் ஞானத்தை எடுத்த பிறகு நீங்கள் செய்கிற பாவத்துக்கான தண்டனை 100 மடங்கு கிடைக்கும்ன்றார். ஸோ அடுத்தது 129 பார்த்தா, ஒரு தூதுவரை அனுப்புவாயாக, உன்னுடைய வசனங்களை ஓதி காண்பித்து வேதத்தையும் ஞானத்தையும் அவங்களுக்கு கொடுத்து பரிசுத்தமாக்கி வைப்பார். ஸோ இங்கே பரிசுத்தமாக்குறது அப்படிங்கிறதே நல்ல குணங்கள், குறிப்பாக ஆத்ம உணர்விலிருந்து நீங்கள் செய்கிற காரியத்தில் தான் ஆத்மாவின் குணங்களாகிய அன்பு, அமைதி, தூய்மை இருக்கும். உடல் உணர்வில் நீங்கள் கண்ணை திறந்தாலே பாவம் தான் செய்வீங்க, இச்சையாக தான் பார்ப்பீங்க. ஸோ இந்த விஷயத்தை தான் இறைவன் சொல்கிறார். இதுதான் தூய்மை ஆக்கக்கூடிய விஷயம். தூய்மை ஆக்கிறதுக்கு தான் இறைவனை நாம் கூப்பிட்றோம். இங்கே பார்த்திங்கன்னா ரகுபதி ராகவ ராஜாராம் பதித்த பாவன சீதாராம் அப்படின்வாங்க. பதித்தம்னா அழுக்கு, பாவனம்னா தூய்மை. ஸோ அழுக்காக இருக்கக்கூடிய ஆத்மாக்களை தூய்மையாக்கும் சீதையின் ராமனே அப்படிங்கிறது ராமாயணத்தில் வர அந்த சீதை கிடையாது. ஆத்மாக்கள்ன்ற சீதை இன்றைக்கி அழுக்காக இருக்குது. அதை தூய்மையாக்கிறதுக்கு ராமராக வருபவர் அல்லாஹ், சிவன். ஆனால் மகிமையை தூக்கி மனிதர்களுக்கு போட்டாங்க, அவ்வளோதான். தேவதைகளுக்கு போட்டாங்க. தேவதைகளுக்கெல்லாம் அந்த மாதிரி மனைவியை ராவணன் கடத்திட்டு போனால் இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்காது. நம்ம தான் சொல்கிறோம், எந்த மதத்தின் வேதமும் நிஜத்தில் நடந்த விஷயம் கிடையாது. இப்போ நடக்கிற விஷயங்களை தீர்க்க தரிசனமாக மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் அது பேரே மறைப்பொருள். ஸோ அதோடைய விளக்கத்தை இறைவன் கொடுக்குற ஞானத்தை வச்சு தான் நாம் தான் கொடுக்க முடியுமே தவிர அந்த மத தலைவர்களால் கொடுக்கவே முடியாது. அது தவறாகத்தான் இருக்கும். ஸோ அதனால தான் நிறைய பேருக்கு இதை கேட்கும்போது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. என்னடா எல்லாமே புதுசாக இருக்குதே, நம்ம இது வரைக்கும் தப்பாக தான் இருந்தோமோ அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு தோணுது. ஸோ அது தோணுது அப்படின்னா நீங்கள் யோசித்து பார்க்கணும். ஏன்னா கடவுள் சொல்கிறார், நிச்சயமாக நீயே மிகைத்தவன் இல்லையா, எல்லாரையும் விட புத்திசாலி யார்? கடவுள் தானே, அல்லாஹ் தானே, மனிதர்களா? இப்போ மனித வழி தான் கரெக்டுன்னு நீங்கள் நினைத்தீங்கன்னா நம்மளை மாதிரி அறியாமை யாருக்கும் கிடையாது. ஸோ கடவுள் நேரடியாக ஞானத்தை கொடுக்கறதுனால தான் அவருக்கு மகிமை. அவர் வரவே இல்லைன்னா எதுக்கு அவருக்கு மகிமை பாடுறோம் சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ தீர்க்கமான அறிவுடையவன், அதான் புத்திவானுக்கெல்லாம் புத்திவான் அவர் தான். அவர் வருவதே நம்மை புத்திவான் ஆக்கிறதுக்கு, இந்த ஞானத்தை கொடுத்து. ஸோ 130 பார்த்திங்கன்னா, இப்ராஹிம் மார்க்கத்தை புறக்கணிக்கிறவங்க மடையர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அப்படின்னா இப்ராஹிம் மதம் யூத மதத்திற்கு பிறகு எல்லா மதத்தையும் மடையர்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி வருது. ஸோ கடவுள் அப்படி சொல்ல மாட்டார் இல்லையா. ஸோ அதுதான் மனிதர்கள் எழுதிய வேதத்தில் அப்படித்தான் இருக்கும். நாம் தான் அவரை தேர்வு செய்தோம்,
நிச்சயமாக மறுமையிலும் நல்லவர்கள் உள்ளவர் ஆவார். கடவுள் சொல்கிறாரு, யாரையும் நான் அனுப்பலை, எந்த மதஸ்தாபகரையும் நான் அனுப்பலை, அது தானாக அவங்கவுங்க நேரத்துக்கு வருவாங்க. இப்போ கிறிஸ்தவ மதம் உருவாக வேண்டிய நேரம் வருது இல்லையா? பாருங்கள், இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் பாதி சொர்க்கம் 2500 வருஷம், அப்புறம் 500 வருடம் நரகம் கழித்து தான் கிறிஸ்து வருது. ஏற்கனவே இங்கே வாழ்ந்த இயேசுன்ற ஒரு மனிதன் உடம்பில் கிறிஸ்துன்ற ஒரு பரிசுத்த ஆத்மா வருது, அவங்க பரிசுத்த ஆவின்றாங்க. ஸோ அது வர வேண்டிய நேரத்தில் தானாக வருமே தவிர கடவுள் போகணும்லாம் சொல்ல மாட்டார். அங்கே எதுவுமே இருக்காது, உணர்வு எண்ணம் எதுவுமே கடவுளுக்கு கூட அங்கே இருக்காது, மனிதர்களுக்கும் இருக்காது. கடவுளுக்கு வர வேண்டிய நேரம் இறுதியில், இங்கே வரும்போது தான் இறைவன் எல்லாத்தையுமே செய்கிறார். ஸோ அவருக்கு இங்கே வரணும்னு தோணும்போது இங்கே வரார், வரும்போது சொர்க்கத்தை படைக்க வேண்டிய எண்ணம் வருது. அப்போ இந்த ஞானத்தை கொடுக்குற, அப்படியே ஜூம் மந்திரகாலி போட்டு ஆகுக அப்படின்னு வந்துட்டு தான் சொல்கிறாங்க. அது அப்படி கிடையாது. ஆனால் அந்த அளவுக்கு சீக்கிரமாக உருவாக்கப்படுது. ஏன்னா 5000 வருடமாக இழந்ததை ஜஸ்ட் 100 வருடத்தில் மாற்றுறாருன்னும் போது அப்படி ஒரு இந்த காலச்சக்கரத்தில் ஒரு 5 நிமிஷத்தில் மாற்றின மாதிரி தானே இருக்குது. ஸோ மற்றபடி எந்த மதஸ்தாபகர்களும் சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களே கடைசியில் தான் எடுப்பாங்க. அந்த மதஸ்தாபகருடைய முதல் ஜென்மத்தில் தானே அவங்களுக்கு அந்த ஒரு மதத்தை ஸ்தாபனை பண்ணக்கூடிய சக்தி இருக்கும். ஸோ அதுக்கு பிறகு தான் மற்ற மதத்தை அந்த மதத்தை சார்ந்தவர்களும் வருவாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, இப்போ இறைவனுடைய ஞானம் இருக்குது இல்லையா, இந்த தேவதைகள் எடுத்து தேவதை ஆகுறாங்க. இப்போ தேவதைன்னு தர்மம் கிடையாது, அவங்க எல்லா மதத்திற்கும் போயிருப்பாங்க. இப்போ இந்த ஞானத்தை கேட்கும்போது விட்டில் பூச்சி நெருப்பை பார்த்து வர மாதிரி அப்படியே ஓடி வந்துடுவாங்க. அவங்களுக்கு மட்டுமே இந்த ஞானம் பிடிக்கும். ஸோ இவ்வளோ நேரம், இது 1.5 மணி நேரத்துக்கு மேலே வந்திருக்குல்ல இந்த வீடியோ, இவ்வளோ நேரம் இந்த வீடியோ நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிக்காட்டினா கூட சத்தியமாக நீங்கள் தேவதையாக இருந்தால் மட்டுமே இதை பார்க்கக்கூடிய பொறுமை சக்தி உங்களுக்கு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எழுப்போம். ஒரு 3 ஜென்மத்திற்கு முன்பு நீங்கள் கிறிஸ்தவ மதத்துக்கோ முஸ்லீம் மதத்துக்கோ போயிருந்தீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அதோடைய பற்று அவ்வளோ சீக்கிரம் விடாது. ஸோ அதிலிருந்து வர்றதுக்கு டைம் ஆகும், அவ்வளோதான். ஸோ இப்போ சமீபமாக தான் நீங்கள் போயிருக்கிறீங்க, இந்த ஒரு ஜென்மம் தான். போன ஜென்மத்தில் ஏதோ முஸ்லீம், கிறிஸ்டின், ஹிந்து இல்லை ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா இப்போ அந்த கணக்கு முடிக்கிறதுக்காக அங்கே பிறந்திருப்பீங்க. அப்போ இந்த ஞானம் கிடச்சோடனே டக்குன்னு வந்துடுவீங்க. ஸோ நீங்கள் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்றதை வச்சு நீங்கள் எத்தனை ஜென்மம் அந்த மதங்களில் இருந்தீங்க அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கலாம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.